சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பான வணக்கங்கள்ப்பா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 2ல் 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல்கள் இருக்கும். சரிங்களா, அது வந்து ஓல்டு எடிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 7வது எடிஷனாக இருக்கும். சரிங்களா, ஓல்டு எடிஷனில் வந்து இப்போ நம்ம நியூ புக்கில் 6வது இயலாக இருக்கக்கூடியது ஓல்டு புக் 2019 எடிஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா அதை இயல் 7ஆக கொடுத்துருப்பாங்க. நமக்கு இப்போ அது இயல் 6ஆக இருக்குது. அதனால் புது புக் வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த எடிஷன் நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல. சரிங்களா, ஓகே. இப்போ இயந்திரங்களும் இணையவலை பயன்பாடுன்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு தற்காலத்தில் இப்போ வந்து டெய்லி யூசேஜில் என்ன வகையான இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது, அதோட பயன்பாடுகள் நமக்கு என்னவா இருக்குது, அடுத்து இணையவழி பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சில இணையவழியிலே என்ன பண்ணுறோம், நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், டிக்கெட் புக் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது, அந்த மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது யார், அந்த இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிப்படி இயந்திரம், ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காமனாக சொல்கிறோம்னா எப்படி சொல்லுவோம், ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கை சேர்ந்த ஒரு காப்புரிமை சட்ட வல்லுநர். செய்யலாம், சட்ட வல்லுநர் தான் என்னது அந்த ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாரு. செய்யலாம், காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து அவரோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, செஸ்டர் கார்சன் அப்படின்றத என்னது அவருடைய பெயர். செய்யலாம், இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒளிப்படி எப்போ எடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 செய்யலாம். அதாவது என்ன பயன்படுத்தி இருப்பாரு அப்படின்னா, தன்னோட சமையலறையில் கந்தகம் தடவிய துத்தநாதத்தை கட்ட வச்சு என்ன பண்ணியிருப்பாரு, முதல்ல உலகத்தோட முதல் ஒளிப்படி எப்போ எடுக்கப்பட்டுச்சு, 1938 எடுத்திருப்பாரு. அதற்கப்புறம் உலகத்துக்கு பயன்பாட்டுக்கு எப்போ அந்த மிஷின் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1959 இந்த இது என்ன வந்திருக்கும். செய்யலாம், இதை வந்து காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளிப்படி ஃபோட்டோ காப்பியை நம்ம சொல்கிற மாதிரி அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சீரோகிராஃபினா என்ன, உலர் எழுத்து முறை அப்படின்றத என்னது அதற்கான பொருள். செய்யலாம், சீரோகிராஃபினா என்ன, உலர் எழுத்து முறை தான் அப்படி சொல்லுவாங்க. செய்யலாம், ஜெராக்ஸ்ன்ற பேரே என்ன ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட பெயர். செய்யலாம், தொலைநகல் இயந்திரம்னு ஒன்று சொல்கிறோம், அது என்னது ஃபேக்ஸ். செய்யலாம், இப்போ காமனாக எல்லா இடங்களிலும் ஃபேக்ஸ் இப்போ வந்து நடைமுறையில் இல்லை, ஆனால் ஒரு சில இடங்களில் பயன்பாட்டில் பயன்படுது. எதற்காக பயன்படுத்துகிறாங்க, தொலைநகல் இயந்திரத்தை வந்து கோப்புகள். செய்யலாம், அதாவது ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைல் செய்யும். அதுக்கப்புறம் ஒளிப்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஃபோட்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மற்றொரு இடத்திற்கு அனுப்புறதுக்காக நம்ம ஆஃபீஸ் பயன்பாட்டிற்காக இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. செய்யலாம், இது வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபெயின் அப்படின்றவங்க. செய்யலாம், இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ஸ்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோப்புகளை ஃபேக்ஸ் பண்ணுறாங்க. செய்யலாம், ஃபெயினுங்கிறத நீங்கள் ஃபெயில்னு கூட ஞாபகம் வச்சுங்க. செய்யலாம், எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஃபைல். செய்யலாம், அதாவது உங்களோட எக்ஸாம் பேப்பரை இன்னொருத்தருக்கு நீங்கள் மாற்றி விடுவீங்களா, அதுக்கு பேர் என்னது, எக்ஸாமில் பண்ணுறது. செய்யலாம், அந்த மாதிரி பண்ணலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவாங்க. செய்யலாம், அப்போ என்னது அலெக்சாண்டர் ஃபெயின் என்ன பண்ணியிருக்காரு, ஃபேக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு, உங்களோட டீட்டெயிலிங் இன்னொரு இடத்துக்கு போதில்லை. அதனால செய்யலாம், இவர் வந்து என்னது ஒரு ஸ்காட்லாந்தை சேர்ந்த கண்டுபிடிப்பாளர். செய்யலாம், ஸ்காட்டுங்கிறத வச்சுக்கோங்க. செய்யலாம், ஏன்னா அது எக்ஸாமில் காட்டுவாங்க, எது இல்லை ஃபெயிலாக போகாமல் இருக்கிறதுக்காக ஃபேக்ஸ் மிஷினை. செய்யலாம், 1846 கண்டுபிடிச்சிருப்பாரு. செய்யலாம், குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சுடுவதில் வெற்றி கண்டு அதற்கு காப்புரிமையை பெற்றிருப்பார். இத்தாலிய நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசிலி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பான் டெலிகிராஃப்ங்கிற தொலைநகல் கருவியை கண்டுபிடிச்சிருப்பாரு. செய்யலாம், சரிங்களா, பான் டெலிகிராஃபை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஜியோவானி காசிலி. காசே இல்லாதவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பான் டெலிகிராஃபை கண்டுபிடிச்சிருக்காரு. செய்யலாம், சரிங்களா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் வச்சு 1860 பாரிஸ் நகரத்துலேருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவையை பயன்படுத்தியிருப்பாங்க. எங்கே, பாரிஸ் டு லியான் நகரத்துக்கான சேவைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, 1985 அமெரிக்காவை சேர்ந்த ஹாங் மாக்னஸ்கி. செய்யலாம், அமெரிக்காவை சேர்ந்த ஹாங் மாக்னஸ்கி என்பவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. செய்யலாம், ஹாங் மாக்னஸ்கி. செய்யலாம், மேக்னெட் கூட வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டரில் மேக்னெட் இருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்க மேக்னெட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ஸ் எடுக்கிறாங்க. ஹாங் மாக்னஸ்கி 1985. செய்யலாம், கணினி மூலம் தொலைநகல் எடுக்கிறது. இப்போ வந்து ஃபேக்ஸ் மிஷின் இருக்குது அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம்க்கு வந்துடும், அது மூலமாக நம்ம ஃபேக்ஸ் வந்துடும். செய்யலாம், கண்டுபிடித்தாரு. இந்த இயந்திரத்துக்கு தான் என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காமா பேக்ஸ். செய்யலாம், காமா பேக்ஸ்னு அவர் பேரும் வச்சிருக்காரு. செய்யலாம், அதில் விற்பனைக்கும் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து தானியக்க பண இயந்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படின்னு, ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அது என்னது, நம்ம இப்போ பணம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தற்காலத்தில். செய்யலாம், இது ஃபஸ்ட்டு எதற்காக கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில். செய்யலாம்,
அது வந்து ஒரு வங்கி பயன்படுத்துறதுக்கான வழியை சிந்திச்சிருப்பாங்க. ஆனால் அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட்டை வெளித்தள்ளி மிதந்திருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வந்து காசு போட்டிங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் வந்து டக்குனு கீழே விழுகும் சரிங்களா? அந்த யோசனையில இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொண்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஷெப்பர்டு பாரன் சரிங்களா? சான் ஷெப்பர்டு பாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காசு வருது பாரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல, ஏடிஎம்ல எப்படிலாம் காசு வருது பாரு அப்படின்ற மாதிரி பாரன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா? இங்கிலாந்தை சேர்ந்த பொறியியலாளரான ஜான் ஷெப்பர்டு பாரன் என்பவர் தலைமையிலான குழுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்குக்காக ஒரு ஏடிஎம் வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது பணத்தை கொடுக்கக்கூடியது சரிங்களா? அது என்ன வங்கிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்க்லேஸ் வங்கிக்காக சரிங்களா? பர்க்லேஸ் வங்கிக்காக 1967 ஜூன் 27 எந்த வருஷம்? 1967 ஜூன் 27 சரிங்களா? இதுதான் அந்த வருஷம் சரிங்களா? தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியிருப்பாங்க அந்த வங்கிக்காக சரிங்களா? இந்த வங்கியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காசோலையை கொடுப்பாங்க. அந்த காசோலையை வந்து அந்த இதில் கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும், அது படித்து பார்த்துட்டு அந்த இதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவோம் சரிங்களா? இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை தெளியும் இயந்திரத்தில் ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 இலக்க கடவுச்சொன்னை என்ன பண்ணியிருப்பாங்க, மேம்படுத்தியிருப்பாங்க சரிங்களா? ஓகே. பின்னர் வந்து வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானிய அதாவது ஏடிஎம் கார்ட்ஸ் செய்யலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க செய்யலாம். ஓகே. அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வைப்பிங் மிஷின் செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, ஏடிஎம்மில் பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்மில் பில் பே பண்ணும்போது ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நடுவில் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்வைப்பிங் மாதிரி இருக்கும். அந்த இதுக்குள்ளே கார்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பின் நம்பர் கேட்கும். பின் நம்பரை ப்ரொவைட் பண்ணி நம்ம இங்கே பில் பே பண்ணிக்கலாம் சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டணம் செலுத்தும் கருவி, அதாவது விற்பனை கருவி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் புரியுதா உங்களுக்கு? சேல் டெர்மினல், பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஏடிஎம்மில் பே பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஆர்டிஷியன் ஆஸ்பீல்டு சரிங்களா? இவர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 பாஸ்வேர்டு, அதாவது கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை வச்சிருப்பார் சரிங்களா? இப்போ பாஸ்வேர்டோட வந்து ஒரு கார்டு, ஏடிஎம் கார்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதற்கான காப்புரிமை யார்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஷியன் ஆஸ்பீல்டு அப்படின்றது சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து என்னது, பெட்ரோல் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பயன்பாட்டுக்கும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா? ஓகே. கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் வங்கி ஒப்புதல் அளிக்கிறது. இது வந்து சிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மின்னணு சில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். ஓகே. தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறன் அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் கார்ட்ஸ் சரிங்களா? இபிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது வந்து திறன் அட்டைகளாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்மார்ட் கார்ட்ஸாக இப்போ மாற்றுறாங்க. பழைய ரேஷன் கார்டுக்கு ஃபுல்லாக என்னது, மாற்றுதலாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பழைய ரேஷன் கார்டெலாம் பேப்பரில் இருக்கும், அதை தான் மாற்றிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க செய்யலாம். இதில் ஆதார் எண், அலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் என்ன இருக்கும், அந்த திறன் அட்டையிலே இருக்கும். ஒரு குடும்பத்திலேருந்து போகிறாங்கன்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலே என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் செய்யலாம். இதற்கு பார்த்தீங்களா, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா போதும் செய்யலாம், வாங்கிக்கலாம் செய்யலாம். ஓகே. சில விற்பனை கருவியில் வருடப்படுறது அது தேவையில்லை. ஓகே. ஆளறி சோதனை கருவி, பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பண்ணும்போது, அதாவது கம்பெனிக்குள்ளே போகும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்க. வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, இதை வச்சுட்டு போங்க. இப்போ ஐடி கம்பெனிலாம் காமனாக இந்த விஷயத்தை பார்த்துருப்போம். சரி, இல்லை வெளியே போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாத்ரூம் போகிறது கூட இப்போலாம் அதை பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஐடி கம்பெனிஸில். அதில் வச்சுட்டு போகணும், எவ்வளோ நேரம் நீ அங்கே இருக்கேன்னு கூட எங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு ஆள்விதி சோதனை கருவி, மனிதரோட கைரேகை, முகம், விழித்திரை, சில ரெட்டினல் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. சில விழித்திரையெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது செய்யலாம். எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் செய்யலாம். பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடியும் ஆளறிய என்ன பண்ணலாம், அறிய பயன்படுத்தக்கூடியது செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டுலையும் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐ ஸ்கேனரு, ரெட்டினால் ஸ்கேனர் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க செய்யலாம். ஓகே. அடுத்து வருகை பதிவுக்கும் வெளியேறு பதிவுக்காகவும் இந்த கருவி பயன்படுகிறது. இணைய வணிகம், இது ரொம்ப முக்கியமானது செய்யலாம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் செய்யலாம், ரிச்சுன்னு வச்சுக்கோங்க செய்யலாம். ரிச்சாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க செய்யலாம். ஆல்ட்ரிச் அப்படின்றவரே என்ன பண்ணியிருப்பார், 1979 இணைய வணிகத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார் செய்யலாம். இணைய ஒளியோட மற்றொரு பாய்ச்சலாக தான் என்னது, 1989 இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்டிருக்கும். அப்போ என்னது, ஃபஸ்ட்டு இணைய வணிகம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு, 1979 இணைய வழி மளிகை கடை அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது எப்போ, 1989 10 வருஷம் கழிச்சு செய்யலாம். அதற்கப்புறம் 1991 இணையத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம், 1991 கொண்டு வந்திருப்பாங்க செய்யலாம். அடுத்து வந்து அந்த வையக விரிவுவலை அப்படின்னு சொல்லுவாங்க செய்யலாம், வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு வைடு வெப் செய்யலாம். அந்த 3 www இருக்குல்ல, அது சர்வர் செய்யலாம். 1990 டிம்பர்னர் லீ அப்படின்னு சொல்லுவாங்க செய்யலாம். டிம்பர்னர் லீ அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த வையக விரிவுவலையை உருவாக்கியிருப்பார் செய்யலாம். இணையத்தில் இது இல்லை அப்படின்னா என்னது, உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது யாருடைய வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ செய்யலாம். டிம்பர்னர் லீ இருக்கார் பார்த்தீங்களா,
அவருடைய வாசம். இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒன்று இல்லை அப்படின்னா அந்த மாதிரி உலகத்தில் எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தவங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? டிம்பர் நெர்லி சொல்லியிருக்காரு. அவர் எதை கண்டுபிடிச்சாரு? வையக விரிவு வலை, அதாவது என்னது வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். ஓகே. இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய பதிவு, அதாவது ஐஆர்சிடிசின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கு, அதாவது பஸ்ஸு புக் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதை சொல்லியிருக்காங்க. செய்யலாம். இது நமக்கு தேவையில்லை. ஓகே, செய்யலாம். 2002ஆம் ஆண்டு இந்த வசதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 29 சீட்டுகள் தான் என்னது இணைய வழியில் பதிஞ்சாங்க. ஆனால் என்னது இப்போ கிட்டத்தட்ட என்னது லட்சக்கணக்கில் பயணச்சீட்டுகள் பதிஞ்சுக்கு இருக்காங்க. செய்யலாம். என்னது 13 வருஷத்தில் 2015 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஒரே நாள் எத்தனது 13 லட்சம் சீட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. செய்யலாம். அந்த அளவுக்கு என்ன ஆகுது, இந்த அளவுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கி இருக்கோம் நம்ம. செய்யலாம். ஆன்லைனில் என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கி இருக்கோம், புக் பண்ணுறதை. செய்யலாம். தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு, விமானம், தங்கு விடுதி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி முன்பதிவுகள் செஞ்சுக்கு இருக்கோம். செய்யலாம். அடுத்து வேறு ஏதாவது முக்கியமாக இருக்கா? ஓகே, இது முக்கியம். செய்யலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு தேர்வு நடத்தும். என்ன தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய திறனாய்வு தேர்வு, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எத்தனாவது மாணவர்களுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய இது. 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வுன்னு சொல்லுவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் 10th 8th அந்த மாதிரி இடங்களுக்கு நடக்குது. 10th என்னது தேசிய திறனாய்வு தேர்வு, இதே 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னது தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது கிராமப்புற பள்ளிகளில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு. ஏன்னா ஊரகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது கிராமப்புற பள்ளிகளில் படிக்கக்கூடியது 9ஆம் மாணவர்களுக்கு என்னது ஊரக திறனாய்வு தேர்வு நடக்கப்படுது. செய்யலாம். உதவித்தொகைன்னு சேர்ந்துருச்சுன்னா 8வது, தேசிய திறனாய்வு அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னது 10த்துக்கும் வந்திருக்கும். செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியே கேட்கலாம். செய்யலாம். ட்ரஸ்ட்னு கேட்கலாம். செய்யலாம். தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி கேட்கலாம், நேஷனல் மீன்ஸ் கம் அப்னு மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லலாம். ஸ்காலர்ஷிப்னா என்னது 8th ஸ்டாண்டர்டுக்கு. செய்யலாம். நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னா என்னது 10th ஸ்டாண்டர்டுக்கு. செய்யலாம். அடுத்து என்னது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்னா என்னது 9th ஸ்டாண்டர்டுக்கு. செய்யலாம். அதை சுருக்கியும் நம்ம கொடுத்து கேட்கலாம். செய்யலாம். அதனால் பார்த்துக்குங்க. செய்யலாம். ஓகே. விரலி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ். செய்யலாம். பென்ட்ரைவ்னா என்னது விரலி அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்புகள்னா என்னது டாக்குமெண்ட்ஸ்னு தெரியும். ஃபோல்டர் அப்படின்னா என்னது உரைகள். செய்யலாம். ஃபோல்டர்னா என்ன பொருள், உரைகள்னு பொருள். செய்யலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஓஎன் சமகாலத்தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்களுடைய பாடல். செய்யலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் பார்த்துருப்போம். செய்யலாம். வைரமுத்து அவர்களுடைய நூல்களில் நிறைய பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக இந்த தண்ணீர் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். தண்ணீர் தேசம், ஏன்னா தண்ணீரை பற்றி இதற்கு முன்னாடியே பாடம் பார்த்தோம். செய்யலாம். தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர்வன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடத்துக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, வாய்க்கால் மீன்கள் இறையன்பு அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருப்பாங்க. சில தண்ணீர்னா கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது வைரமுத்து அவர்களுடையதான். இவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நூலுக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. சாகித்ய அகாடமி விருது என்ன பண்ணியிருப்பாங்க 2003 கொடுத்துருப்பாங்க. செய்யலாம். இதே மாதிரி கலைமாமணி விருது வாங்கியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1990 வாங்கியிருப்பார். செய்யலாம். இவர் இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காரு, அறிவியலும் இணைந்து வளர்ந்தாதான் என்ன தமிழ் சமூகம். அந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் அறிவியலோட பயன்பாடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செய்யலாம். ஓகே, செய்யலாம். பார்ப்போம். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்கு துடித்தால் பூமி ஒன்று பாரமில்லை, பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகளும். கழனினா என்னது வயலை குறிக்கக்கூடியதுப்பா. செய்யலாம். கதிர்கள் சுமந்து தாருங்கள், முன்னோர் சொன்ன முதுமொழி இல்லை, முதுகில் சுமந்தால் போதாது. முதுமொழி அப்படின்னா என்னது அவங்க சொன்ன அந்த பழமொழிகள் சொல்லுவாங்களா, அதாவது அவங்க உணர்ந்த பொருட்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. செய்யலாம். முதுகில் சுமந்தால் மட்டும் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது. காட்டுக்கும் பொறுமை அடக்கும் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டு புழுவாதான் என்னது பட்டுப்பூச்சியாக கோலம் கொள்ளும் மறவாதீர்கள். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும், எரியும் தீயை இழந்த திரிதான் என்னது உணர்ச்சி தொலைத்த அறிவாகும். ஓகே. பழையனவை எல்லாம் என்னது பழமை அல்ல. செய்யலாம். பழமையானதெல்லாம் என்னது பழமை கிடையாது. பண்பு அன்பும் பழமையாகவும் இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் என்னது புதியவை தாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்னது அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் என்னது கணிப்பறி உள்ளே பொறுத்துங்கள்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, அறிவியல் என்னும் வாகனத்து மேலே ஏறி சில ஆளும் தமிழை நிறுத்தணும். அதே மாதிரி கரிகாலனோட பெருமையெல்லாம் என்ன பண்ணணும், கணிப்பொறிக்கு உள்ளே நம்ம பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். செய்யலாம். ஏன்னா என்னது அம்பு ஒரே திசையில் தான் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இருந்த இனத்தை மாற்றி ஏவுகணையிலும் தமிழை எழுதி
எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எல்லா கோள்களுக்கு என்னது ஏவுகணை மாதிரி தமிழ்களை ஏற்றி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா, இதில் வந்து பண்பும் பண்பும் அப்படின்றது என்னது 2 உமும் வருது, அதுவும் வெளிப்படையாக வருது. அப்போ அது என்ன வந்துடும், எண்ணுமையில் வந்துடும். சரிங்களா, இனமும் மொழியும்னு இருக்குது, வெளிப்படையாக வருது, அப்போ அது என்னது எண்ணுமையில் வரும். சரிங்களா, மறந்து வந்துச்சுன்னா உண்மை தொகை. சரிங்களா, சொன்னோருங்கிறது என்னது வினையால் அணைய பெயர். சரிங்களா, ஆறுங்கிறது என்னது வினையால் அணையக்கூடிய பெயர். அந்த மாதிரி நமக்கு உருவுகளே தெரியும். பொருத்துங்கள் அப்படின்றத பிரிப்பு எப்படி பிரிப்பாங்க, பொறுத்து அப்படின்னு பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி பகுதி எப்போவுமே என்னவாக இருக்கணும், கட்டளை பொருளாக வரும். சரிங்களா, பொறுத்து ப்ளஸ் ப்ளஸ் கல். சரிங்களா, உங்கள்னு இருக்குது. சரிங்களா, இங்கல்ங்கிறத எப்படி பிரிப்பாங்க, கூட்டல் கல்லுன்னு பிரிப்பாங்க. உம்னா என்னது முன்னிலை பன்மை விகுதி, கல்லுனா என்னது விகுதி விகுதி மேல் விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. கவிஞர் வைரமுத்து எந்த மாவட்டத்தில் பிறந்தவர், தேனி மாவட்டத்தில் இருக்க மெட்டூருங்கிற ஊரில் பிறந்தவர். சரிங்களா, இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். சரிங்களா, பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து என்னது கள்ளிக்காட்டு தினம் இதிகாசங்கிற தினத்துக்கு 2003 வாங்கியிருப்பார். இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. சரிங்களா, சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். சரிங்களா, சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது எத்தனை தடவை வாங்கியிருக்காரு, 7 தடவை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு விருதை கொடுத்துருக்கோம். எத்தனை தடவை பண்ணிக்கிட்டீங்கன்னா 6 விருது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, தேசியத்தில் வரும்போது என்னது 7, தமிழக அரசு அளவில் வரும்போது என்னது 6 வாங்கியிருப்பார். சில இவருடைய கவிதைகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், இங்கிலீஷ் இது மாதிரி என்னது பல மொழிகளை மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த பாடப்பகுதி என்னது வைரமுத்து கவிதைகள்லேருந்து ஒரு சிறு தொகுப்பாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. சில அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் இருக்குல்ல, சங்க இலக்கியங்களில் அறிவியல் தொடர்பான கருத்துக்கள் நிறையவே இருக்கும். அது மாதிரி 2 மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து புறநானூற்று பாடல். சரிங்களா, யார் பாடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுகண்ணன் சாத்தனார். சரிங்களா, முது கண்ணன் சாத்தனார், முதுகண்ணன் சாத்தனார் அப்படின்றது. சரிங்களா, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. சரிங்களா, வளவன் ஏவா வானூர்தினா என்னது, அதாவது ஆட்டோ பைலட்டில் இருக்கக்கூடிய விமானம். சரிங்களா, மனிதர்கள் இயக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விமானம். சரிங்களா, அந்த இது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சில வளவன் அப்படின்றது யாருன்னா விமானத்தை ஓட்டக்கூடியவனை குறிக்கக்கூடியது. சில வளவன் ஏவா வானூர்தி அப்படின்றது என்னது சரியான பதில். சரிங்களா, கண்ணன் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, வளவன் ஏவா வானூர்தினா என்னது வளவன் அங்கே இல்லைன்னு அர்த்தம், ஆட்டோ பைலட்டில் இருக்குது. அப்போ கண் அங்கே தேவையே இல்லை, நம்மளோட கண் அங்கே தேவையில்லை. ஓகே. அந்தரத்தார்மேயே நேயனும் ஐயரும் தந்திரத்தால் தமது நூல்வரை கண்டவன் வெண்ணிறத்தாளான் பெருந்தச்சனை கோவி ஓர் எந்திர உறுதி இயற்றுமின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது எந்த நூலில் இருக்குது, சீவக சிந்தாமணி அப்படின்றதுல நாமக்கல் இளம்பகத்தில் ஈடுபெற்றக்கூடியது. சரிங்களா, சீவக சிந்தாமணி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, விருத்தப்பாவாலான முதல் தமிழ் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது இந்த சீவக சிந்தாமணி தான். இதில் மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இளம்பகங்கள் இடம்பெற்றிருக்கு. இப்போ நாமக்கல் இளம்பகம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் இருக்குது, 13 இளம்பகங்கள் இடம்பெற்றிருக்கும். செய்யலாம், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. செய்யலாம், ஓகே. உயிர் வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்பா. இப்போ வந்து நம்ம 6 அறிவுன்னு சொல்கிறோம் இல்லை, மனிதர்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது, 6 அறிவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் என்ன இருக்குது, 6வது அறிவாக மனிதர்கள் எதற்கு இருக்காங்க, எதோட எதை சேர்க்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். செய்யலாம், நம்ம வந்து ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம், கண், காது, வாய், மூக்கு, உடல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து 6வது அறிவை தான் என்ன சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யறிவுன்னு சொல்லும். சில மெய்யறிவு அந்த பகுத்தறிவு அப்படின்னு நமக்கு ஒன்று சேரும், அது மனிதர்களுக்கு. செய்யலாம், அது தொல்காப்பியம் வகைப்படுத்தியிருப்பாங்க. அந்த தான் பார்க்க போகிறோம். செய்யலாம், தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றறிவது உற்றறிவதுவே. செய்யலாம், அதாவது என்னது மரத்தையும் புள்ளையும் இந்த இடத்துல குறிச்சிருப்பாங்க. செய்யலாம், ஒன்றறிவது உற்றறிவதுவே அப்படின்னா என்னது தொடு உணர்வு மட்டும் இருக்கக்கூடியது. உற்றறிவதுனா என்னது தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு, மரத்துக்கும் புல்லுக்கும். இதே மாதிரி 2 அறிவது அதனோட நாவே அப்படின்னா நாவுனா என்னது சுவை அறியக்கூடியது. நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாக்கு மட்டும் சரி யாருக்கு, நத்தை, சங்கு, சிப்பி, இதுக்கு எல்லாமே என்னது 2 அறிவது அதனோட நாவை. எதோடு சேருது, இதோட ப்ளஸ் ஆகுது. எல்லாமே நாங்கள் ப்ளஸ் ஆகிட்டே வரும். தொடுநோட நாவு சேருது, நாக்கோட மூக்கு சேருது, மூக்கோட கண்ணு சேருது, கண்ணோட செவி சேருது, செவியோட என்ன ஆகுது மனம் சேருது. எல்லாமே என்ன ப்ளஸ் ஆகிட்டே வருவோம். இது எல்லாமே என்ன ஆகும், கூடிக்கிட்டே வரும். 1 + 2 அந்த மாதிரி கூடிக்கிட்டே வரும். செய்யலாம், மொத்தம் 5, 6 அப்படின்ற மாதிரி வரும். 2 அறிவது அதனோட நாவே என்னது, அதோட என்னது நாக்கு சேர்ந்தது. 3 அறிவது அவற்றோட மூக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட என்ன ஆகுது, நுகர்தலும் அவங்களுக்கு சேர்ந்து வருது. எதற்கு, எறும்பு, கரையானுக்கும் அட்டைக்கும் என்ன ஆகும், அதோட சேர்த்து வரும். அடுத்து என்னது 5 அறிவது அவற்றோடு செவியே அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம், சாரி 4 அறிவது. 4 அறிவு அவற்றோட கண்ணே அப்படின்னா என்னது, அதோட கண்ணும் சரி. எதுக்கு, நண்டு, வண்டு, தும்பி, இதுக்கு எல்லாமே. தும்பினா என்னது தட்டான் பூச்சியை குறிக்கக்கூடியது. செய்யலாம், தட்டானதான் என்ன சொல்லுவாங்க, தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம், இங்கிலீஷில் ட்ராகன் ஃப்ளை அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். செய்யலாம், 5 அறிவது அவற்றோடு செவியேன்னு சொல்லுவாங்க. அதோட காது. செய்யலாம், செவிப்பறை இருந்துச்சு அப்படின்னா அது என்னது 5 அறிவுக்குள்ள வரும். அதில் தான் என்னது விலங்குகள், பறவைகள் எல்லாமே வரக்கூடியது. செய்யலாம், அடுத்து 6வது அறிவாக இருக்கக்கூடியது என்னது அவற்றோடு மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம்னா என்னது பகுத்தறிவை குறிக்கக்கூடியது. செய்யலாம், மனம்னா என்னது பகுத்தறிவு, எது சரி எது தவறுன்னு அறிந்து பார்க்கக்கூடியது என்னது மனிதர்களுக்கு இருக்குது. செய்யலாம், நேரியன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் அப்படின்றது என்னது, தொல்காப்பியத்தோட ஆசிரியர். தமிழில் நமக்கு கிடைச்சிருக்க இலக்கண நூல்களே மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது
தொல்காப்பியம் தான் செய்யலாம். இது மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. எழுத்து, சொல், பொருள் செய்யலாம். எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லி 3 அதிகாரங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பொருள் அதிகாரங்கிறது தமிழோட வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கும். செய்யலாம். உணர்ந்தோர் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னது? வினையாளனையின் பெயர். செய்யலாம். உணர்ந்தோங்கிறது என்னது? வினையால் அணையக்கூடிய பெயர். செய்யலாம். நெறிப்படுத்தினருங்கிறத பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தோம் அப்படின்னா என்னது? எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் காமனா, பகுதி ஒரு வேர்ச்சொல் வந்து என்ன இருக்கும்? கட்டளை மாதிரியே வரும். செய்யலாம். நெறிப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெறிப்படுத்தினர். செய்யலாம். இன்னு ப்ளஸ் அர். செய்யலாம். இனர் அப்படின்னு இருக்கு. அதை என்ன பிரிப்பாங்க? இன்னு கூட்டல் அருன்னு பிரிப்பாங்க. இன்னுங்கிறது என்னது? இறந்த கால இடைநிலை. இப்போ இத்துங்கிறது என்னது? இத்து இற்றுலாம் என்னது? இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி தான் என்னது? இன்னும். செய்யலாம். அருங்கிறது என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி. செய்யலாம். பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து வந்து என்னது? இதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓரறிவு, ஈரறிவு, அது நம்ம மேலேயே பார்த்தாச்சு, அதனால் நமக்கு தேவையில்லை. செய்யலாம். தமிழில் நமக்கு கிடைச்சிருக்க முதல் இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். இதை பார்த்தியாச்சு. இதோட ஆசிரியர் தொல்காப்பியர் நம்ம பார்த்தாச்சு. செய்யலாம். இது வந்து என்னது? பிற்காலத்தில் இருந்த இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக கருதப்படுகிறது. செய்யலாம். இதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்னு சொன்னோம்? 3 சொன்னோம். செய்யலாம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் வீதம் எத்தனை இருக்கும்? 27 இருக்கும். செய்யலாம். 9 இயல்கள் வீதம் எத்தனை? 27 இயல்களிடம் பெற்றிருக்கும். செய்யலாம். ஓகே, அந்த பொருளதிகாரத்தில் தான் என்னது? தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதை பார்த்தாச்சு. செய்யலாம். குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பது தான் என்ன சொல்லுவாங்க? அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகிறார். இது வந்து என்னது? தமிழறிஞர்களின் அறிவாற்றலுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. செய்யலாம். விண்ணையும் சாடுவோம் அப்படின்றது யாருடைய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? நம்ம தமிழர்கள் தற்காலத்தில். செய்யலாம். அதாவது இப்போ இஸ்ரோ தலைவராக இருந்தார் சிவன். செய்யலாம். அவரை பற்றி படிக்க போகிறோம். விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம், வளர்மதி, அருணன் சுப்பையா மற்றும் மயில்சாமி அண்ணாதுரை, இது போன்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து விண்வெளித்துறையில் பணியாற்றியிருப்பாங்கல்ல இஸ்ரோவில், அவங்கள பற்றி படிக்க போகிறோம் நம்ம எல்லாருமே. செய்யலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். செய்யலாம். அவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வானியல் அறிவியல் துறையில் தமிழரோட பங்கு என்னது? மகத்தானது. அதில் குறிப்பாக என்னது? அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றவர் வரிசையில் மற்றொரு வைரமாக இருந்தவர் தான் யார்? இஸ்ரோ தலைவர் சிவன். செய்யலாம். இஸ்ரோவோட 9வது தலைவராக இருந்தவர். செய்யலாம். இஸ்ரோவோட 9வது தலைவராக இருந்தவர் தான் யார்? சிவன் அவர்கள். செய்யலாம். இந்த பதவியை ஏற்றிருக்கக்கூடிய முதல் தமிழரும் அவர் தான். செய்யலாம். இஸ்ரோவோட தலைவராக இருந்த முதல் தமிழர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? இஸ்ரோவோட தலைவர் சிவன் இருந்தார். செய்யலாம். அதுவும் 9வது தலைவர் இந்திய அளவில் பார்க்கும்போது. செய்யலாம். ஓகே, சரிங்களா. 2015 என்ன பண்ணியிருப்பாரு? இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? டைரக்டராக, அதாவது இயக்குனராக பணிபுரிஞ்சிருப்பார். சரிங்களா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. இது 9வது ஆளாக நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா. ஓகே, இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க வல்லங்குமார விலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான். செய்யலாம். இவரோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா என்னது? அப்பா கைலாச வடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? சிவனோட அப்பா. செய்யலாம். சிவன் எங்கே இருப்பார்? கைலாசத்தில் இருப்பார். அவரோட பேர், அப்பா பேருமே என்னது? கைலாச வடிவு தான். செய்யலாம். அவங்க அப்பாவுக்கு மாங்காய் வியாபாரம் தான். செய்யலாம். அதுக்கப்புறம் என்னது? MITயில் வந்து வானூர்தி பொறியியல் படித்து தான் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார்? இன்ஜினியராக ஜாயின் பண்ணியிருப்பார். செய்யலாம். அடுத்து இவரோட ஆரம்ப கால பணி பற்றிய கூறுகள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னது? 1983ஆம் ஆண்டு முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா BSLVக்கு வந்து கவர்மெண்ட்டு அந்த ப்ராஜெக்ட் PSLV போலார் சாட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. PSLVன்னா என்னது? போலார் சாட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்டை தொடங்குறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது இப்போ 1983ல். செய்யலாம். அந்த இசைவு தந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த வேலையில் இறங்கியிருப்பாங்க. செய்யலாம். அதற்காக இவர் ஒரு மென்பொருளையும் உருவாக்கியிருப்பார். செய்யலாம். அந்த மென்பொருள் தான் என்னது? வன்பொருள் தகுதியை தவிர மற்ற எல்லாத்தையுமே என்னது? அவர் கவனிச்சிருப்பார். அந்த செயலி பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தாரா. செய்யலாம். சித்தாரா என்னது? சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னதுன்னா அந்த ராக்கெட்டோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கணிச்சு சொல்கிறதுக்கான ஒரு கருவி. செய்யலாம். இதற்கு முன்னாடி விக்ரம் சாராபாய்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்தோம் அப்படின்னா என்னது? இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? விக்ரம் சாராபாய் அவர்கள் சொல்லுவாங்க. செய்யலாம். ஆரியப்பட்டாங்கிற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். செய்யலாம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா அதை ஏவுறதுக்கு காரணமாக இருந்தவர். செய்யலாம். அதுக்கப்புறம் என்னது? விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதாவது கேரளா. செய்யலாம். திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருது. இங்கே இருக்கிற வானூர்தியில் வந்து என்னது பார்த்து அப்படின்னா ஏரோநாட்டிக்ஸ். செய்யலாம். வான் பயண மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருட்கள், கணினி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகள் என்னது மேற்கொள்ளப்படுகிறது. செய்யலாம். இவருடைய முயற்சியால் தான் என்ன இருக்குது? இஸ்ரோவே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? விக்ரம் சாராபாய் அவர்களோடது. செய்யலாம். ஓகே, இந்த சித்தாரா செயலியை பற்றி பார்த்தாச்சு. என்னது? அந்த ஏவு ஊர்தியோட செயல்திறனை பற்றி பார்க்கணும். செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கக்கூடியது. செய்யலாம். ஓகே, சித்தாரா இதை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க? BSLV ஏவுனாங்க. போலார் சாட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். செய்யலாம். அதுக்கு பர்மிஷன் கொடுத்ததப்போ 1983ல். செய்யலாம். ஓகே, சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? விண்ணில் ஏவப்படுது எல்லாமே, அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே. செய்யலாம். ஓகே,
ஓகே. இஸ்ரோ தலைவர் சிவன் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை எப்பவுமே ஒரு மென்பொறியாளர் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா, அவர் எப்படி கூப்பிடுவாரு? ஒரு மென்பொறியாளர்னு தான் கூப்பிடுவாரு. சரிங்களா, ஓகே. 11வது குடியரசுத் தலைவரா பணியாற்றினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னது அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா, அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு நூல்லாம் எழுதியிருப்பாரு. சரிங்களா, அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். 11வது குடியரசுத் தலைவர், இந்தியாவோட ஏவுகணை நாயகன் அப்படின்னு நம்ம அவரை சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த செயற்கைக்கால் கண்டுபிடித்து தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்கூல் புக்லேயே சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, 300 கிராமில். சரிங்களா, ஓகே. இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. 1957ஆம் ஆண்டு முதலை ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் என்ன பண்ணுவாங்க, செயற்கைக்கோள் ஏவி இருப்பாங்க. ஆனால் என்னது நம்ம இந்தியா லேட்டு தான். சரிங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவுனாலுமே அதை இராணுவ பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் என்ன பண்ணுச்சுன்னா, அதை பொதுமக்களோட பயன்பாட்டுக்கும் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. சரிங்களா, விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை என்ன பண்ணணும், மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபோனில் நெட் யூஸ் பண்ணுறோம். அது என்னது ஸ்மார்ட் ஃபோன்ஸ். சரிங்களா, ஸ்மார்ட் ஃபோன்னா என்னது திறன் பேசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் பயன்படுத்துறதுக்கு காரணம் அந்த செயற்கைக்கோள்கள் தான். சில இஸ்ரோவோட தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தெரிவிக்கிறீர்கள்? ஓகே. குறைந்த செலவில் மக்களுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, ஓகே. இதை மட்டும் லைட்டாக பார்த்துங்க. சரிங்களா, இந்தியாவுக்காக இதுவரை எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன்னு சொன்னிருக்காருன்னா, 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, ஓகே. அடுத்து வளர்மதி அவர்களை பார்க்க போகிறோம். சரிங்களா, வளர்மதி ரிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரேடார் இமேஜிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதோட திட்ட இயக்குனராக ரிசாட் 1 அப்படின்ற இயக்குனரோட ரிசாட் 1 திட்ட இயக்குனராக செயல்பட்டுருப்பாங்க. யார், வளர்மதி அவர்கள். இவங்க வந்து அரியலூரில் பிறந்தவங்க தமிழ்நாட்டில். சரிங்களா, தமிழ்நாட்டில் அரியலூரில் பிறந்தவங்க. 2015 என்னது தமிழக அரசுடைய அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இவங்க தான். செய்யலாம். இவங்க பணியில் எப்போ சேர்ந்திருப்பாங்க, அடுத்தது 84 இஸ்ரோவில் சேர்ந்திருப்பாங்க. 2012 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள், ரேடார் இமேஜிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசாட் 1, அதோட திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது, இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றி 2வது பெண் அறிவியல் அறிஞர் அப்படின்ற பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் இருக்குது. செய்யலாம். அதுக்கடுத்து வந்து நேவிங்கிற கடல் செயலி வந்து கடல் பயணத்திற்கான ஒரு செயலியை சிவன் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த இஸ்ரோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நேவிக் அதற்கு பேர். சரிங்களா, ஓகே. ஓகே. விண்வெளித்துறையில் வந்து 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை நேற்று செல்வதற்கான ஏவுஊர்தி மற்றும் செயற்கைக்கோளை தரும் பெரும் செய்திகளை செயற்கைக்கோளை தரக்கூடியது ஒன்று. மொத்தம் என்னது 3 இருக்கும். சரிங்களா, இந்தியாவிலேயே உருவாக்கியிருப்பாங்க. அது என்னது, விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ என்னது, அதிகபட்சம் மற்ற நாடுகளுமே என்ன பண்ணுறாங்க, இஸ்ரோ கிட்ட தான் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அது நமக்கு தெரியும். சரிங்களா, ஓகே. அடுத்து நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஏவுகணைகளோட திறன்கள். சரிங்களா, ஜிஎஸ்எல்வி மார்க் 2 ஏவுகணையுடைய திறன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25. சரிங்களா, 2.25 டன்லேருந்து 3.25 டன்களை சுமக்கும் திறனாக மாற்றப்பட்டிருக்கு. என்னது, ஜிஎஸ்எல்வி. சரிங்களா, ஜிஎஸ்எல்வி மார்க் 2. சரிங்களா, ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ஏவுகணை சுமக்க திறன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, 3 டன்லேருந்து 6 டன் அதிகரிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து சந்திராயன் 1, சந்திராயன் 2. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, சந்திராயன் 1 என்னது, நிலவோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக கொண்ட ஒரு திட்டமாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சந்திராயன் 2 அப்படின்றத எதுக்கு கொண்டு வந்தாங்க, நிலவோட ஆய்வு பண்ணி ஊர்தலை, அதாவது லேண்டரை இறக்குறதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ரோவருங்கிற ஆய்வு ஊர்தியை என்ன பண்ணியிருப்பாங்க, இறக்கணும்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் அறிவியலாளராக இருந்தவர், திட்ட இயக்குனராகவும் இருந்திருப்பார். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். சரிங்களா, அதுலேயும் குறிப்பாக ஏர்வாடிங்கிற கோதைச்சேரிங்கிற கிராமம். சரிங்களா, இவர் வந்து என்னது, இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 என்ன பண்ணியிருப்பாங்க, திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் ஜாயின் பண்ணியிருப்பார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கி இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தோட இயக்குனராக இருந்திருப்பார். சரிங்களா, மங்கள்யான் சேட்டலைட் நம்ம சொல்கிறோம்ல, செவ்வாய்க்கான திட்டம், அதில் திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பார். செய்யலாம். அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, இவரை இளைய கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம், கோவை மாவட்டத்தை சேர்ந்த பொள்ளாச்சியில் கோதவாடி என்னும் சுற்றுலா பிறந்திருப்பார். செய்யலாம், 1982 என்ன பண்ணியிருப்பார், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்திருப்பார். சந்திராயன் 1 திட்டத்தோட திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். சந்திராயன் 2 திட்டத்திலே என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். செய்யலாம், இவருக்கு என்ன விருது கொடுத்துருப்பாங்க, சார் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது கொடுக்கப்பட்டிருக்கும். செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் இவரோட அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தொகுத்து கையருகே நிலா அப்படின்னு சொல்லி ஒரு நூலாகவே எழுதியிருப்பார். செய்யலாம்,
ஓகே. பின்வழித்துறையில் உங்களோட எதிர்கால செயல் திட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. 3 ஆண்டு திட்டங்கள், 7 ஆண்டு திட்டங்கள், 15 ஆண்டு திட்டங்கள் என்னது இஸ்ரோல 3 வகையான திட்டங்கள் பிரித்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதற்கடுத்து வேறு ஏதாவது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரிங்களா? வல்லின மிகா இடங்கள். சரிங்களா? ஏன்னா மிகும் இடங்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வல்லின மிகா இடங்களை பார்க்கணும். சரிங்களா? வல்லின மிகா இடங்கள்லாம் என்னது ஒரு சொற்றொடரில் எந்தெந்த இடத்துல என்னது வல்லினம், அதாவது கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு. சரிங்களா? இதெல்லாம் என்னது எங்கெங்கெல்லாம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து வல்லினம் மிகுந்துச்சு மிகாமல் இருக்குது அப்படின்னா 2க்குமே பொருள் வேரியேஷன் ஆகும். இப்போ மிகும் இடத்துல ஒரு பொருளும் மிகாத இடத்துல வேறு பொருளும் தரக்கூடும். அப்போ அது என்னது 2மே முக்கியமான விஷயம். இப்போ இங்கே கீழே பாருங்களேன், தோப்புக்கள் தோப்புகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வித்தியாசமாகுது. இப்போ கத்தி கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. கத்தி அப்படின்றது இந்த இடத்துல என்னது நைஃபை குறிக்கும். சரிங்களா? கத்தி கொண்டு வந்தான்னு என்னது ஷவுட்டிங், அதாவது கத்திக்கிட்டே வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 2க்குமே வேரியேஷன் ஆகுது. அந்த ஒரு என்னது ஒரு வல்லினத்தை எடுக்கிறதுனாலையும் இன்க்ளூட் பண்ணுறதுனாலையும். சரிங்களா? ஓகே. வல்லின மிகா இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது அது இது என்னும் சுட்டுப்பெயர்களுக்கு பின்னாடி என்னாகாது வல்லின மிகாது. சரிங்களா? அது இது அந்த இந்த என்ற சொட்டு திருப்பெயர்களுக்கு பின்னாடி என்னாகும் வல்லின மிகும்னு நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. சரிங்களா? அடுத்து என்னது வினா பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகாது. என்னது கொஸ்டின் மார்க் இருக்கும் பார்த்துறீங்களா? வினா பெயர்களுக்கு பின்னாடி என்னாகாது வல்லினம் மிகாது. எது எவை என்னும் வினா பெயர்களுக்கு பின்னாடி என்னாகாது வல்லினம் மிகாது. அடுத்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. முதல் வேற்றுமை நம்ம சொல்கிறோம்ல எழுவாய் வேற்றுமை, அதில் என்னாகாது வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. செய்யலாம். 3, 6ஆம் வேற்றுமைகளில் என்னாகாது வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து என்னது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடர்னா என்னது 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அதுலேயும் என்னாகாது வல்லினம் மிகாது. சரிங்களா? மகளை தான் சொல்லுவாங்களே விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து என்னது பேரச்சத்தில் வல்லினம் மிகாது. சரிங்களா? பேரச்சத்தில் என்னாகும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னது 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சில 2ஆம் வேற்றுமை தொகைங்கிறது என்னது நாடு கண்டான் கூடு கட்டினான்னு சொல்லியிருக்காங்க. சில இது வந்து என்னது தொகைங்கிறதுனாலே 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வரக்கூடியது. 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்ற இடத்துல என்னாகாது அது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது படி என்னும் முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. சரிங்களா? வரும்படி சொன்னான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படின்னு சொல்லி ஒரு வினையச்சத்தில் முடியுது வல்லினா. சரிங்களா? வினையச்சத்தில் முடியுது அப்படின்னா அது வல்லினம் மிகாது. வினைய தொகையிலையும் அதே மாதிரி வல்லினம் மிகாது. 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. இப்போ வந்து 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அந்த இடத்துல மிகும். அப்போ என்னது 8, 10க்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரி, அதை தவிர மற்ற எண்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து என்னது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஆனால் ஊமை தொகையில் மிகும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களுக்கு பின்னாடி என்னது வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் என்னது இந்த மாதிரி என்னது நிறைய சொற்களுக்கு பின்னாடி மிகாது. அடுத்து என்னது 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? 3, 5, 6 இந்த வேற்றுமை தொடர்களில் என்னாகாது வல்லினம் மிகாது. சரிங்களா? என்னோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஓடுங்கிறது என்னது உடை நிகழ்ச்சி பொருளில் வரக்கூடியது 3ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னா என்னது அடுத்து 6ஆம் வேற்றுமை உருவு. செய்யலாம். அதுங்கிறது என்னது 6ஆம் வேற்றுமை உருவு. குரங்கினது குட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. செய்யலாம். செய்யலாம் மரத்தில் இருந்து பரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இது என்னது 5ஆம் வேற்றுமை உருவில் வரக்கூடியது. அந்த மாதிரி வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. செய்யலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. தொகைனா என்னது மறைஞ்சு வரக்கூடியது. சில தொகையினாலே என்ன ஆகுது மறையுதுன்னு சொல்லிட்டோம். தமிழை படி கையால் தட்டு வீட்டுக்கு சென்றார் வரைந்து இருந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல. சரிங்களா? அந்த மாதிரி சரிங்களா? அந்த வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. அடுத்து என்னது நிலைமொழி உயர்திணையை அமையும் பெயரச்சத்தில் என்னாகாது பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து உரிச்சொற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது உரிச்சொற்றர்களை தவிர ஏனைய உரிச்சொற்றர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எந்தெந்த உரிச்சொற்றர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால தவ தட குல சில இந்த இதுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். மற்ற இடத்துல இதை தவிர வேற உரிச்சொற்றர்கள் வருது அப்படின்னா அங்கே மிகாது. சில மொத்தமாகவே என்னது 4 உரிச்சொற்றர்களுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும். அடுத்து என்னது அடுக்கு தொடர் இடைநிலை கிளவி இதுலையும் என்னாகாது மிகாதுன்னு நமக்கு தெரியும். செய்யலாம். அடுத்து கள் எனும் பண்பு உருவு சொல்லுவாங்க. செய்யலாம். அக்ரிணை பன்மை விகுதிகள் சேரும்போது என்னாகாது மிகாது. செய்யலாம். ஓகே. ஐகார வரிசை உயிர்மை எழுத்து என்னாக ஓரெழுத்து சொல்லா வருது அப்படின்னும் போது என்னாகுது அவற்றை விகுதிகள் டயஸ் கல்லுங்கிற விகுதி சேரும்போது என்னாகும் வல்லினம் மிகும். சரிங்களா? பைகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்னாகாது மிகாது. ஓகே. வல்லினம் வருமானு கேட்டிருக்காங்க. தோழி கூற்று பெரிய தம்பி சிறிய பறவை பழகு தமிழ் இது கேள் எலி கடிக்கும்
ஓடிய குதிரை இது எல்லாமே என்னது மிகுமான்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம மேலேயே பார்த்தாச்சு. இது ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்க்க வேணாம். ஓகே, அறிவை விரிவிசை இது வந்து என்னது அக்னிச்சிறகுகள் அப்படின்றது யாருடைய நூல்? அப்துல் கலாம் அவர்களுடைய நூல். நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. மின்மினிங்கிறது என்னது? ஆயிஷா நட்ராஜன். சரிங்களா? மின்மினிங்கிறது என்னது? ஆயிஷா நட்ராஜன் அவர்களுடையது. ஏன் எதற்கு எப்படிங்கிறது என்னது? சுஜாதா ரங்கராஜன் நம்ம படிச்சிருப்போம்ல. தூண்டில் கதைகள், ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருப்பார்ல சுஜாதா ரங்கராஜன் அவர்கள். அவர் செய்யலாம். இவர் என்ன இதில் பணியாற்றியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கக்கூடிய பணியில் பணியாற்றியிருப்பார். அதற்காக அவருக்கு ஒரு விருதும் கொடுத்துருப்பாங்க. வால்ஸ்விக் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையில்லை. ஓகே ஓகேப்பா, செய்யலாம். நம்ம பார்க்கலாம். செய்யலாம். நாக்கை பற்றி ஒரு சின்ன விஷயம் செய்யலாம். நம்ம சுவை அறியணும்ல, அதில் வச்சு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. செய்யலாம். இதில் வந்து தித்திப்பு, அதாவது இனிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இனிப்பு நம்ம நாக்கில் எங்கே உணரப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுனி நாக்கிலையும், உப்பு அது எங்கே அது குறிப்பாக என்ன ஆகுது? நாக்கோட நுனிலையும், கசப்பு வந்து என்னது? உள்நாக்கிலையும், புளிப்பு ஷேவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாக்கோட வலது இடதுபுறங்கள்லையும் என்னது உணரப்படுது. உப்புங்கிறது காமனாக நாக்கு ஃபுல்லாமே உணரப்படக்கூடியது. செய்யலாம். குறிப்பாக தான் நுனின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். ஓகே, மனிதனோட நாக்கில் மொத்தம் எத்தனை சுவை எறும்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9000 சுவை எறும்புகள் இருக்குது. செய்யலாம். மூக்குக்கு மொத்தம் எத்தனை தெரியும்? 7 வாசனைகள் தெரியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூர வாசனை, பேப்பர்மெண்ட் வாசனை, மலர்களோட வாசனை, மஸ்க் என்னும் அரபு சென்ட்டோட வாசனை, அப்புறம் ஈதர் பெட்ரோல் வாசனை, அழுகிய முட்டை வாசனை, காட்டமான அமில வாசனை. இந்த 7 தான் என்னது? வாசனை நமக்கு தெரியும். இந்த 7தோட கலவை தான் என்னது? மற்ற வாசனைகள் எல்லாமே. செய்யலாம். இதோட 7ஓட கலவை தான் என்னது? மற்ற எல்லாத்தையுமே நம்மளால் நுகர முடியுது. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற நூலில் சுஜாதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. செய்யலாம். ஓகே, நயம் பாராட்டு பாரதிதாசனுடைய பாடல். ஓகே, அகராதியில் இருக்கணுங்க. இமிழ்தல் அப்படின்னா என்னது? ஒளித்தல்னு பொருள். இசைவுனா என்னது? பொருந்தகை. துவனம் அப்படின்னா என்னது? அக்னி. தகுதியற்றது. சபலைனா என்னது? மின்னல் இலக்குமி. துகளம்னா என்னது? நுணுகிய ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். எண்ணெய் அகல் விளக்கு ஏற்றியுடனே இதை விட்டு செல்ல அகல். ஓகே ஓகே, கலைச்சொல் இருக்கு. ஏவு ஊர்தினா என்னது? லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஏவுகணைனா என்னது? மிசைல் சொல்லுவாங்க. இந்தியாவோட ஏவுகணை நாயகன் யார்? அப்துல் கலாம்னு சொல்லுவோம்ல, மிசைல் மேன். சில கடல் மைல்னா என்னது? நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. காணொலி கூட்டம்னா என்னது? வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம்னா என்னது? டவுன்லோட் தெரியும் நமக்கு. பயணியர் பெயர் பதிவு அப்படின்னா என்னது? பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரெயின் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஎன்ஆர் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. மின்னணு கருவிகள் அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் நமக்கு தெரியும். செய்யலாம். ஓகே, அடுத்து இயல் 5 செய்யலாம். இதில் வந்து கல்வியில் சிறந்த பெண்கள்ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு டாபிக். செய்யலாம். கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் கல்வி கற்ற பெண்கள் இருந்தாங்க. அதற்கப்புறம் என்னது? தற்காலத்தில் வந்து அதாவது என்னது? 1940s செய்யலாம். 1990கள் என்ன பண்ணாங்க? பெண்கள் எந்த அளவு கல்வி கற்றுக்கிட்டு இருந்தாங்க? பெண்களுக்கு அதற்கப்புறம் என்ன கல்வி மறுக்கப்பட்டுச்சு. செய்யலாம். சங்க காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க? பெண்கள் படித்தாலுமே அதற்கு அடுத்து வந்த காலங்கள் என்னாச்சுன்னா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் யார் கல்வி கற்றாங்க? அதன் மூலமாக என்னது? மேன்மை நிலை அடைந்த பெண்களை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். செய்யலாம். சங்க காலத்து உயர்ந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு சில பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மருத்துவர் முத்துலட்சுமியிலிருந்து மலாலா வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி, பண்டித ராமாபாய், மூவாலூர் ராமாமிர்தம் அவர்கள், ஐடா ஸ்கோபியாஸ் கட்டர், சாவித்திரிபாயி, மலாலா இவங்க எல்லாரை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். செய்யலாம். இது வந்து ஒரு வில்லுப்பாட்டு அப்படின்ற பேஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஓகே, சங்ககால பெண்பார் புலவர்கள் வந்து சிலரை கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தையார். புறநானூற்றில் அதிக பாடல்கள் பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். செய்யலாம். வெண்ணிக்குயத்தியார் கரிகாலன் அவர்களை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. செய்யலாம். அடுத்து வந்து என்னது? பொன்முடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடனே 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 புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். அடுத்து வந்து என்னது? அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடியார், வெள்ளி விதியார், காவர் பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். புறநானூற்றில் இவங்க பாடின ஒரே ஒரு பாடல் மட்டும் இருக்குது. செய்யலாம். நப்பசலையார். செய்யலாம். இவங்கெல்லாம் என்னது? சங்க காலத்தில் வந்து பெண்பால் புலவர்கள். செய்யலாம். ஓகே, பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் வந்து யார் தமிழில் சிறப்பு பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மை அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டாள் இருந்தாங்க. என்னது? இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் இவங்க எல்லாமே. செய்யலாம். நிறைய பேர் இருக்காங்க. 63 நாயன்மார்கள்லையும் பெண்கள்லாம் இருக்காங்க. செய்யலாம். குலச்சிறையார் அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சுப்போம். ஓகே, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். செய்யலாம்.
இவங்க என்னென்னவா இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது சட்டசபை உறுப்பினராக இருந்திருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்னது நிறைய ஆசிரமங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. அதை பற்றி பார்ப்போம். முத்துலட்சுமி ரெட்டி 1886 to 1968 தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யார்? இவங்க தான். இது அது மட்டும் இல்லாமல் என்னது இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி தான். சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் சரிங்களா, முதல் துணை மேயர் சரிங்களா. சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் யார்? இவங்க தான் சரிங்களா. அதுக்கடுத்து என்னது சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, அதுவும் என்னது நீதி கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து என்னது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் செய்யலாம். அதாவது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களை வந்து இழிவு செய்யும் விதமாக கோயில்களில் வச்சு வேலை வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த முறையை ஒழிக்கணும். தேவதாசிகள்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்கள். அது வந்து காலப்போக்கில் அவங்கள வந்து தப்பாக யூஸ் பண்ணதுனால அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு போராட்டம். அடுத்து வந்து இருதார தடை சட்டம், 2 கல்யாணம் பண்ணுறதுக்கான தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். அடுத்து என்னது குழந்தை திருமண தடை சட்டம். இவெல்லாம் என்னது நிறைவேறதுக்கு காரணமாக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது அடையாறில் 1930 வந்து அவை இல்லத்தையும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க சரி. 1952 என்னது புற்றுநோய் மருத்துவமனை, 30 என்னது ஔவையார் சரிங்களா, ஔவையார் அவை இல்லம் அப்படின்ற 2 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது பின்னாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பெரியார் சரிங்களா, தந்தை பெரியார் அவர்கள். அடுத்து என்னது விடியாது பெண்ணாலே என்கிற கேலினை மிதிச்சு துவைச்சது யார் அப்படின்னா என்னது பாரதியார் சரிங்களா. முடக்க எழுந்தவர் யார்? பெரியார். மிதிச்சு துவைச்சது யார்? பாரதியார். பெண்ணடிமை தீர்முறை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாரதிதாசன். இடிமுழக்கம்னா யார்? பாரதிதாசன். மிதிச்சது யார்? பாரதியார். ஏன்னா யானை வந்து பாரதியாரை மிதிச்சிரும்ல, அப்போ என்னது மிதிச்சு துவைச்சது பாரதியார் செய்யலாம். அடுத்து வந்து என்னது முடக்க இழந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது தந்தை பெரியார் செய்யலாம். மாயையினை முடக்க இழந்தவர், அதை ஞாபகம் வச்சுக்க செய்யலாம். ஓகே, அடுத்து வேறு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் சரிங்களா. 1882 ஹண்டர் குழு முதல் முறை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அந்த அறிக்கையின் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மராட்டியில் வந்து ஜோதிராவ் பூலே மற்றும் அவரோட மனைவியான சாவித்திரி பாலை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு முதலுக்காக பெண்கள் பள்ளியை பெதுன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. இதை நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் செய்யலாம். அதை பார்ப்போம். அதற்கு கீழே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மூவாளூர் ராமாமிர்தம் அவர்கள் எப்படி வந்து தேவதாசி சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி போராடினாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க மூவாளூர் ராமாமிர்தம் அவர்களும் போராடி இருப்பாங்க சரிங்களா. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர். தமிழக அரசு என்னது 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவங்க பேரில் தான் கொடுத்துக்கிருப்பாங்க சரிங்களா. இவங்களோட நூல் ஒன்று இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற ஒரு நூல் கேட்டு அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் அவர்கள் செய்யலா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது பண்டித ராமாபாய் செய்யலா. இவங்க யார்? ஒரு சமூக தன்னால்வர் மற்றும் தடைகள் மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் தான் யார்? இந்த பண்டித ராமாபாய் செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பண்டிதர்லாம் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் அந்த சமயத்தில் கொடுக்கப்படலை. அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து டாக்டர் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடா ஸ்கோஃபியாஸ் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்துக்கு வந்து அதுவும் குறிப்பாக எங்கே வேலூரில் வந்து இலவச மருத்துவம் அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் யார்? ஐடா சோஃபியாஸ் கட்டருங்கிறவங்க செய்யலாம். ஓகே, அடுத்து வந்து இந்தியாவில் என்னது குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பின் விதையாக்கி 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவிய ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் செய்யலாம். குழந்தை தொழிலாளர் அமைப்பை ஏற்படுத்தி அதை பாதுகாத்துக்கு இருப்பார் குழந்தைகளை செய்யலாம். குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான அமைப்பு செய்யலாம். ஓகே, 2014 நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க இவருக்கு செய்யலாம் கைலாஷ் சத்யார்த்தி. இவரோட சேர்த்து இன்னொரு நபருக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாலா அவர்கள் செய்யலாம். பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பெண் கல்வி கற்க வேண்டும் என என்னது போராட்ட காலத்தில் இறங்கிய போது மலாலாவுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 12 தான் செய்யலாம். ஓகே, சாவித்திரிபாய் புலேனா என்னது 1848 பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர்கள் செய்யலாம். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரிபாய் புலே அவர்கள் தான் செய்யலாம். அடுத்து வந்து திட்டங்கள் செய்யலாம். பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் என்னது ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்டம் மேற்படிப்பிற்குரியது, அதாவது காலேஜ் படிக்கிறதுக்காக உரியது. அடுத்து வந்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவித்தொகை திட்டம்ங்கிறது என்னது கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றோடு தொடர்புடையது செய்யலாம். தனித்தமிழில் சிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நீலாம்பிகை அம்மையாரை பார்ப்பாங்க செய்யலாம். நீலாம்பிகை அம்மையார் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேதாச்சலம் அவருடைய இயற்பெயர் செய்யலாம். அவருடைய மகள் தான் யார்? இந்த நீலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க செய்யலாம். தனித்தமிழ் கட்டுரை வட சொல்லகராதி தமிழ் அகர வரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் செய்யலாம். இது 2 முக்கியம் ரொம்ப. முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படின்றதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எழுதுறது செய்யலாம். தனித்தமிழ் எழுத விரும்புகிறவங்களுக்கு இது என்னது மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய நூல்கள் இது எல்லாமே. அடுத்து கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு 1964 நிறுவப்பட்டுச்சு செய்யலாம். இது என்ன பரிந்துரை கொடுத்துருப்பாங்க? அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கோத்தாரி கல்விக்குழு தான். அனைத்து நிலையிலும்
மகளிர் கல்வியை வலியுறுத்தியது கோத்தாரி கல்விக்குழு. சாரதா சட்டம்னா எந்த வருஷம்? 1929. சரிங்களா? பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது என்னது? குழந்தை திருமணம். அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது சாரதா சட்டம். அடுத்து என்னது? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். சரிங்களா? தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினாங்க. திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அறிவியல் உண்மைகள் இருக்கும். அந்த அறிவியல் உண்மைகள் குறித்த சொற்பொழிவுகள் ஆற்றிட்டு இருந்தாங்க. சில இவங்க எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இருந்தவங்க. என்னது? ஆக்சுவலாக இவங்க ஒரு சயின்ஸ் டீச்சர். ஆனால் எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது? தமிழ் இலக்கியங்களில் இருந்த சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி. இப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடியே சொன்னோம், வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லி ஆளில்லா விமானம் பற்றி சொன்னோம். அது மாதிரி இதெல்லாம் வச்சு சொற்பொழிவுகள் ஆற்றிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இவங்க வந்து என்னது? சூரியன் பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்கள் எழுதியிருக்காங்க. என்ன நூல்கள்? சூரியன் மற்றும் பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே, குடும்ப விளக்கு இது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது பாரதிதாசன் அவர்களுடையது. சில பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவோம், புரட்சி கவின்னு சொல்லுவோம். சில புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம சொல்லியிருப்போம்ல. செய்யலாம். அந்த புரட்சி கவிஞர்னு சொல்லி யார் இவருக்கு பட்டம் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். செய்யலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? இவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அண்ணாவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அவருடைய பேர் அண்ணாதுரை. செய்யலாம். அண்ணாதுரையை அண்ணா அழைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் அவர்கள் தான். செய்யலாம். மாற்றி மாற்றி பட்டம் கொடுத்துருப்பாங்க. செய்யலாம். ஓகே, பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பார்க்க. இது வந்து குடும்ப விளக்கு அப்படின்றது எந்த பற்றி டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? கல்லாத பெண்களை பற்றி சொல்லக்கூடியது இருண்ட வீடு. சரிங்களா? இருண்ட வீடுங்கிறது என்னது? கல்லாத பெண்களை பற்றி சொல்லக்கூடியது. கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை சொல்கிறதா என்னது? குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாரதிதாசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம சொல்லலாம். சில இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். சரிங்களா? கனக சுப்புரத்தினம்ங்கிறது இவருடைய பேர். குயில்ங்கிற இதெல்லாம் நடத்தியிருப்பார். செய்யலாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செய்யலாம். ஓகே, புதுவையிலிருந்து இவரோட வெளியான இதழ்களுக்கு வந்து இவர் வேறு பேர் வச்சுருப்பார். என்ன இதழ்கள் பேர் வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன் இப்படின்ற பேர்லாம் என்ன பண்ணியிருப்பார்? எழுதியிருப்பார். கண்டெழுதுவோன், கிண்டல்காரன், கிறுக்கன் அப்படின்ற பேர்லாம் என்ன பண்ணியிருப்பார்? இவர் புதுவையிலிருந்து வெளியான இதழ்கள் எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ வந்து கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, கல்வி இல்லாத பெண்கள் வந்து என்னது? கலர் நிலம். செய்யலாம். அது என்னது? உவர் நிலம்னு சொல்லுவாங்க. கலர் நிலம்னா அந்த நிலத்தில் எதுவுமே விளையாது. செய்யலாம். அந்த நிலத்தில் புல்வெளிகளெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. கல்வியுடைய பெண்கள் என்னது? திருந்திய கலனின்னு சொல்லியிருக்காரு. கலனின்னா என்னது? அவங்க வந்து ஒரு வயல் மாதிரி. அங்கே நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது நவில ஓனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? கலன் நிலமாக ஊழல் சொல்லச்சு. நவிலன்னா என்னது? சொல்கிறது. செய்யலாம். ஓகே, வானூர்தி செலுத்தல் அதாவது என்னது? செலுத்துதல் அப்படின்றது ஓட்டுறது. செய்யலாம். வானூர்தி ஓட்டுதல் வையமாக்கடல் முழுவதும் அளத்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யலாம். இது என்னது? வானூர்தி ஓட்டுறது, கப்பல் ஓட்டுறதுலேருந்து ஃப்ளைட் ஓட்டுறதுன்னு எல்லாமே என்னது? பெண்களும் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செய்யலாம். வையம்னா என்னது? உலகம் நமக்கு தெரியும். செய்யலாம். மாக்கடல்னா என்னது? பெரிய கடலை குவிக்கக்கூடியது. செய்யலாம். ஓகே, இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்க இன்னொரு மலர் கையாலும் ஏற்றுக. கல்வி இல்லா மின்னாலை. மின்னால் அப்படின்றது என்னது? மின்னலை போன்றவளைங்கிறது பொருள். செய்யலாம். மின்னாலை அப்படின்றது என்னது? மின்னலை போன்றவள். செய்யலாம். வாழ்வில் என்றும் மின்னால் என்றே விரைப்பேன். மின்னால் என்னது? ஒளிர மாட்டாள். செய்யலாம். மின்னாலை அப்படின்னா என்னது? மின்னலை போன்றவள். மின்னால்னா என்னது? ஒளிர மாட்டாள். ஏன்னா மின்னல் வந்து என்னது? ஒளி வீசும். செய்யலாம். ஆனால் அது என்னது? மின்னால்ன்றது என்னது? ஒளியே இல்லாததை மின்னாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செய்யலாம். ஏற்றுக்கடா செய்க மின்னாலைங்கிறது என்னது? மின்னலை போன்றவளை. மின்னால்னா என்னது? ஒளிர மாட்டாள். செய்யலாம். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் இருக்கும். செய்யலாம். பெண்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும்? சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. ஆண்களும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யலாம். ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் இருக்கும். என்றென்றும் நன்னால் காண்போம் சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் என்ற அதாவது உணவு ஆக்குறது என்னது? உயிரை கொடுக்குற மாதிரி. செய்யலாம். வாழ்வு பணத்தினால் அன்று வில்வால் படையினால் காண்பதன்று. தணல்ங்கிறது என்னது? அந்த நெருப்பை குறிக்கக்கூடியது. தணலினை அடுப்பில் இட்டு தாலி அப்படின்றது அந்த பானையை குறிக்கக்கூடியது. தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்துட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவாழ்வோம். தணல் என்னது? நெருப்பு. தாலின என்னது? சமைக்கக்கூடிய கலன். அணித்தின என்னது? அருகில். செய்யலாம். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க உணா கடமை என்று சமைத்திடும் தொழிலே நல்ல தாய்மார்க்கே தக்கது என்று தமிழ் திருநாடு தண்ணில் இருப்போம் சட்டத்தனைத்தும் இமைந்த போதில் நீக்க வேண்டி பெண் கல்வி வேண்டும் ஞானம்னு சொல்லியிருக்காங்க. தவிர்க்க உணாங்கிறத பொருள் என்னது? தவிர்க்க இயலாது. யாண்டும்னா என்னது? எப்பொழுதும் அப்படின்னு பொருள். செய்யலாம். கல்வி கற்ற பெண்களுக்கான சிறப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருப்பார் இதில். செய்யலாம். ஒரு நிமிஷம். ஓகே,
மாக்கடல் அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மாங்கிறது என்னது உரிச்சுற்றலாக வரக்கூடியது. அப்போ ஆக்கல்ங்கிறது என்னது இல்லை, கல்லுங்கிறது என்னது தொழிற்பெயர் விகுதிகளில் வரக்கூடியது. அப்போ ஆக்கல் தொழிற்பெயர். பொன்னே போல் அப்படின்றது என்னது போல அப்படின்றது ஓம உருவு சரிங்களா. பொன்னே போல் அப்படின்றது என்ன ஓம உருவு. அடுத்து மலர்கை அப்படின்றது என்னது ஓமை தொகை. மலர் போன்ற கை அப்படின்றது என்னது ஓமை தொகை. வில்வாள்ங்கிறது என்னது உண்மை தொகை. வில்லும் வாழும் செய்யலா. இது வந்து என்னது உம்மும் மறைஞ்சு வந்திருக்கு. வெளிப்படையாக வில்லும் வாழும்னு வந்துருந்துச்சுன்னா அது எது எண்ணுமொழியில் போயிருக்கும். வில் வாழ்ங்கிறது மறைஞ்சு வந்ததுனால என்ன ஆகுது உண்மை தொகையாக மாறி இருக்கு. தவிர்க்க உணாங்கிறது என்னது ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்கும். விளைவுங்கிறத பிரித்தா எப்படி பிரிப்பாங்க? விலை கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் தூணு பிரிப்பாங்க சரிங்களா. பகுதிங்கிறது என்னது விலையாக இருக்கும். எப்போவுமே என்னது இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலையாக இருக்கும். ஆங்கிறது சாரியையாகவும் தூங்கிறது என்னது ஒன்றற்பால் வினைமுற்று விகுதியாகவும் இருக்கும் சரிங்களா. சமைக்கின்றார்னா பிரிக்கிறது எப்படி பிரிப்போம்? சமைங்கிறத பிரிப்போம். அதுக்கப்புறம் என்னது இக்கு தனியாக வரும் சரிங்களா. இக்கு தான் என்னது சந்தியாக வரும். கின்றுன்னு வரணும் சரிங்களா. கின்றுங்கிறது என்னது நிகழ்கால இடைநிலையாக வரக்கூடியது. ஆறுங்கிறது என்னது பலர்பால் வினைமுற்று விகுதியாக வரும் சரிங்களா. குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்திருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு இலக்கியம் தான் சரிங்களா. கற்ற குடும்பமே என்னது கற்ற பெண்ணின் குடும்பமே என்னது பல்கலைக்கழகமாக மிளிருங்கிறத காட்டக்கூடிய ஒரு நூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, இதில் மொத்தம் எத்தனை பகுதிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பகுதிகள் இடம்பெற்றிருக்கு. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது கனக சுப்புரத்தினம். இது நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருப்பார் சரிங்களா. அடுத்து இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு. இந்த இருண்ட வீடு தான் என்னது கல்லாத பெண்களோட பற்றி சொல்லக்கூடியது. குடும்ப விளக்கு அப்படின்றது இப்போ நம்ம மேலே பார்த்தோம். தமிழ் இயக்கம் உள்ளிட்டது என்னது இவருடைய படைப்புகள் செய்யலாம். ஓகே செய்யலாம். இவர் வந்து 1946 அண்ணாவால் செய்யலாம் 1964 போகிற பாருங்க. 1946 அண்ணாவால் தான் என்ன பண்ணியிருப்பார், புரட்சி கவின்னு புகழப்பட்டிருப்பார். அதே மாதிரி 1990 இவரோட நூல்களை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. 1990 என்ன பண்ணிட்டாங்க, இவரோட நூல்களை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. அதுபோக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும் செய்யலாம். ஓகே, அடுத்து வந்து என்னது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னது யாரு? பார்ங்கிறது என்னது உலகத்தை செய்யலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னது பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமானா யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், பாவேந்தர் பாரதிதாசன். அவர் என்ன சொல்லியிருப்பார், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல்ங்கிறது சரிப்படாது அப்படின்னு சொன்னது யாரு? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் செய்யலாம். அடுத்து வந்து சிறுபஞ்ச மூலம் செய்யலாம். சிறுபஞ்ச மூலம்னு என்னது மொத்தம் 5 வேர்கள் மருந்து பொருள்களாக ஆனதான் என்னது சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் 5 வேர் இருக்கும் செய்யலாம். இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன வழியில் சொல்லுவாங்க செய்யலாம். அந்த 5 வேர் என்னென்ன இருக்குது? கண்டங்கத்திரி, சிறுவழுதுண, சிறுமலி, பெருமல்லி, நெருஞ்சி. சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வகையான வேர்கள் தான் என்ன இருக்கும் அதில் இருக்கும் சில சிறுபஞ்ச மூலத்தில். சில அந்த 5 வேர்களான மருந்து பொருள் எப்படி நோயை தீர்க்குதோ அது மாதிரி என்னது 5 வகையான கருத்துக்கள் இதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க செய்யலாம். ஓகே, இதை பார்ப்போம். பூவாது காய்க்கும் மரம்ல அது என்னது பூவாமலே பூ பூக்காமலே காய்க்கிற மரங்கள் இருக்குது. நன்றறிவார் செய்யலாம். நன்றறிவார் மூவாது மூத்தவர். மூவாது அப்படின்னா என்னது முதுமை அடையாமல் அறிவில் மூத்தவங்களும் இருக்காங்க. சில நூல் வல்லார் தாவா செய்யலாம். நூல் வல்லார் இருக்காங்க. தாவா அப்படின்னா என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா வரக்கூடியது செய்யலாம். அந்த தாவா அப்படின்றது செய்யலாம் கெடாதிருத்தல் அதற்கான பொருள் செய்யலாம். அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது கெடாதிருத்தல்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா வரும் செய்யலாம். விதையாமை நார்வ அப்படின்னா என்னது முளைப்பன்னு பொருள். நார்வனா என்னது முளைப்பா வித்துமுளை. அதாவது என்னது விதைக்காமலே முளைக்கக்கூடிய விதைகளும் இருக்குது. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு செய்யலாம். மேதைங்கிறது என்னது அறிவாளிகளை குறிக்கக்கூடியது செய்யலாம். அறிவார் வல்லாருங்கிறதெல்லாம் என்னது வினையால் அணையும் பெயர்கள் செய்யலாம். ஓகே, பாடலோட பொருள் என்னது பூக்காமலே சில மரங்கள் காய்க்குது. அதே மாதிரியே என்னது நன்மை தீமைகளை நன்மை என்னது இளம் வயசுலேயும் மூத்தவங்களாக இருப்பாங்க. என்ன தவிர்க்கவங்க சில பாத்தி அமைச்சு விதைக்காமலே என்ன ஆகுது விதைகள்லாம் முளைக்கிற விதையும் இருக்குது. அது மூலவே என்னது மேதையரும் என்னது பிறர் உணர்த்தாமல் எதையுமே என்னது தாமா உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையினியாக இருக்கக்கூடியது சில. இப்போ வந்து மூவாதுனா என்னது முதுமை அடையாமல், நார்வனா முளைப்ப, தாவானா என்னது கெடாதிருத்தல் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு செய்யலாம். இலக்கண குறிப்பில் அறிவார் வல்லாருங்கிறது என்னது விளையாணை பேர், இதுவும் நம்ம பார்த்தாச்சு. சில காய்க்கும் அப்படின்றது என்னது பேரச்சம். சில விதையாமை உரையாமைங்கிறது என்னது எதிர்மறை தொழிற்பெயர்களாக இருக்குது செய்யலாம். தாவானா ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே, பகுதிவர வகுப்பில் எனக்கு தெரியும் சரியா. நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? உரைன்னு பிரிப்போம் செய்யலாம். ஆ கூட்டல் மைன்னு பிரிப்போம் செய்யலாம்.
ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை செய்யலாம். ஈங்கிறது என்னது சந்தி உடம்படு மெய்யாக இருக்கும். ஆங்கிறது என்னது எதிர்கால இடைநிலை. மைங்கிறது என்னது தொழிற்பெயர் விகுதி செய்யலாம் உரையாமை. காய்க்குங்கிறது என்னது காய் கூட்டல் இக்கு கூட்டல் உம்முன்னு பிரியும். ஏன்னா இக்கு கூட்டல் ஊ தான் என்னது ஊ செய்யலாம் கூ செய்யலாம். அப்போ உம்முங்கிறது என்னது பெயரச்ச விகுதி. இக்கு வந்து சந்தி, இக்கு வந்து எதிர்கால இடைநிலையாக இருக்கும் செய்யலாம். ஓகே, நீதி நூல்கள் அறநூல்கள்னு சொல்லுவாங்க. சில அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த நூல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதி நூல்கள் தான் என்னது அதிக அளவில் இருக்கும். அந்த குறிப்பாக திருக்குறள், நாலடியார் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னது நீதி நூல்களில் வரக்கூடியது தான் செய்யலாம். சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த நீதி நூல்கள் எழுதுனாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் என்ன தொகுக்கப்பட்டுருன்னா செய்யலாம். இதில் ஒன்று தான் என்னது இந்த சிறுபஞ்ச மூலம். மொத்தம் எத்தனை 5 சிறிய வீர்கள் அப்படின்றது தான் என்னது இதோட பொருள் செய்யலாம். அதான் என்னது கண்டங்கத்திரி, சிறுவழுதுன, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதை நம்ம பார்த்தோம் செய்யலாம். இந்த இதனால் ஆன மருந்து பொருள் எப்போ உடலோட நோயை தீர்க்குதோ அது மாதிரி என்னது சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் என்னது 5 கருத்துக்களை கொண்டு இருக்கும். அது என்னது மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில இந்த பாடல் என்னது நன்மை தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் என்னது வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுது. இது என்ன அணி எடுத்துக்காட்டுவோமேனின்னு நம்ம பார்த்தாச்சு செய்யலா. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு செய்யலா. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன். இவருடைய இயற்பெயர் வந்து என்னது காரி செய்யலா. இவர் ஆசான் என்னும் தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர் காரியாசன் என்பது என்னது பாயிரச்சியில் இவரை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு போட்டிருப்பாங்க செய்யலாம். ஓகே, சாதனைக்கு வயது தடையில்லை அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் நமக்கு கொடுத்துருப்பாங்க செய்யலாம். அவங்க எத்தனை வயசில் தன்னுடைய சாதனைகளை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றிருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் செய்யலாம். வள்ளலார் என்ன பண்ணிடுவார் 10 வயசுலேயே சொற்பொழிவு நிகழ்த்துற அளவுக்கு அவருக்கு ஆற்றல் இருந்துச்சு. சரி, அடுத்து 11 வயசில் அரசவையில் கவிதை எழுதி பாரதியின் பட்டம் பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் செய்யலாம். இதே மாதிரி தான் இன்னொருத்தரும் ஒரு கூடயே பிறந்திருப்பார் சோமசுந்தர பாரதியார் செய்யலாம். ஓகே, 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் ஹியூகோ அப்படின்றவர் செய்யலாம். அடுத்து 16 வயசில் தந்தையோட போர்படைக்கு தளபதியாக இருந்தவர் அலெக்சாண்டர் செய்யலாம். மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம சொல்லுவோம் அவர். 17 வயசில் பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடி இருக்கும். அதை ஆராய்ச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிலியோ கல்வி செய்யலாம். ஓகே, சிறுபஞ்ச மூலத்தில் 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும்னு சொன்னோம். இதே மாதிரி மற்றதெல்லாம் இருக்கும் சில திரிகிடுகம்னு சொல்லுவாங்க. திரிகிடுகம்னா எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி 6 அருங்கருத்துக்கள் அப்படின்னா என்னது 7வது நூலில் இடம்பெற்றிருக்கும் சில. இது எல்லாமே என்னது மற்ற நூல்கள் செய்யலாம். இப்போ எது மருந்து பொருட்களால் ஆனதாலும் உடல் நோய் தீக்குதோ அதே மாதிரி இந்த நூல்கள் என்னது மருந்து பொருட்களை பேஸ் பண்ணி வரும். சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது என்னது 5 பேர். திரிகிடுகம்ங்கிறது என்னது சுக்கு மிளகு திப்பிலி. இப்போ 7வதுங்கிறது என்னது 6 மருந்து பொருட்களானதை குறிச்சிருப்பாங்க. 6 கருத்துக்கள் இருக்கும் செய்யலாம். 7 அதில் முதன்மையானது செய்யலாம். ஓகே, வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை செய்யலாம். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் செய்யலாம். அதை பற்றி உள்ள நம்ம பார்ப்போம் செய்யலாம். அண்ணாவோட சிறுகதை திறன்னு சொல்லி நூல் இந்த முனைவர் குமார் அவர்கள் எழுதியிருப்பாரு செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகம் வாங்கிட்டு வந்து என்னை சந்திக்கிறவன் தான் யார், என்னோட தலை சிறந்த நண்பன் சொன்னது யார், ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பாரு செய்யலாம். ஓகே, அண்ணா அவர்கள் செய்யலாம். காடுக்கு நிறைய பொருள் இருக்குது. அதில் அடவியும் ஒன்று செய்யலாம். அடவி, பொச்சை, பொதி செய்யலாம், மிடல் இதெல்லாம் நிறைய இருக்குது செய்யலாம் காட்டுக்கான பெயர்கள். சில அதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். சில 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்கப்பா செய்யலாம். அதே மாதிரி 2010 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நினைவு நூற்றாண்டு நூலகம், அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது எப்போ 2010 செய்யலாம். ஓகே, அறிஞர் அண்ணாவோட புகழ்பெற்ற வாசகங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னது, மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தியன் புத்தியை தீட்டு, வன்முறைங்கிறது என்னது இருபக்கமும் கூர்மையுள்ள கத்தின்னு சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் என்னது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இரட்டரை, அதில் என்னது வழக்கறிஞரோட வாதம் வந்து என்னது ஒரு விளக்குன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் என்னது மக்களோட மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பக்கூடிய தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்னது தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் நமக்கு தேவை. நல்ல வரலாறு படித்தால் தான் என்ன ஆகும், இளமுள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும், இளைஞர்களை பகுத்தறிவு சுயமரியாதையும் தான் எனது தேவைன்னு சொல்லியிருப்பார். இது பெரியார் கிடையாது, சில நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் செய்யலாம். பெரியார் கிடையாது. பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பெரியார் போவோம் செய்யலாம், அந்த மாதிரி போகக்கூடாது. சில இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையும் ஈட்டி முனைகள்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது அறிஞர் அண்ணா. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை என்னது நல்லவையாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறது என்னது அண்ணா அவர்கள் தான். இதை மட்டும் நல்லா பார்த்துங்க செய்யலாம். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னது யார், அண்ணா. ஓகே சரி.
பார்ப்போம். பேரறிஞர் அண்ணா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தவர். சரிங்களா? அண்ணாவை என்னன்னு சொல்லுவாங்க, தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல நூல்களை படைச்சிருக்காரு. சரிங்களா? இன்ப ஒளி, சரிங்களா? இன்ப ஒளிங்கிறது சரிங்களா, குரட்டை ஒளினா மூவா. சரிங்களா? அது வந்து குரட்டை ஒளி. இன்ப ஒளினா யாரு, அண்ணா அவர்கள். குரட்டை ஒளினா மூவா அவர்கள். மூவாவுக்கும் அண்ணாவுக்கும் என்ன லிங்க்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு கடிதம்னு அண்ணா மூவாவுக்கு லெட்டர் எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே, படைப்புகளை தந்தவர். அதுக்கப்புறம் என்ன, திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல பரப்பினவர் இவர் தான். 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் என்ன பண்ணியிருப்பார், ஆங்கில ஆசிரியராக, இங்கிலீஷ் டீச்சராக ஒரு வருஷம் வேலை பார்த்துருப்பாரு. அதற்கப்புறம் ஹோம் ரூலு, ஹோம்லாண்டு, நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியர் இருந்திருப்பார். காஞ்சிங்கிறது இவரே ஆரம்பித்தது. சரிங்களா? இதழ்களில் ஆசிரியர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன, குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியர் இருந்திருப்பார். அந்த குடியரசு விடுதலைங்கிறது யாருடையது, பெரியார் அவர்களுடைய நூல். சரிங்களா? பெரியார் அவர்களுடைய நூலில் என்ன பண்ணியிருப்பார், துணை ஆசிரியராக வேலை பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார், 67 சிஎம் ஆயிருப்பார். 1967 69 இறந்துருவார். சரிங்களா? முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியிருப்பார். ஹிந்தி ஆங்கிலமும் தமிழும். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு என்று மாற்றி, அதாவது சென்னை மாகாணத்தை என்ன பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார், தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஓகே, நூலகங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஆசியாலே மிக பழமையான நூலகம் என்ற புகழ் எந்த நூலகத்துக்கு இருக்குது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி நூலகம் நமக்கு தெரியும். சரிங்களா? இந்திய மொழியில் இருக்க அனைத்து ஓலைச்சுவடிகளும் என்னது இங்கே பாதுகாக்கப்பட்டுருக்கு. உலக அளவில் தமிழ் நூல் அதிகமாக இருக்க நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, சென்னையில் இருக்க கன்னிமரா நூலகம். சரிங்களா? இது எங்கே இருக்குது, சென்னை எழும்பூரில் இருக்குது. அடுத்து வந்து இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அப்படின்றதான் என்னது ஃபஸ்ட்டு பொது நூலகமாக இருந்துச்சு. அடுத்து பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, 1836 தொடங்கப்பட்ட 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம், இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆவண காப்பக நூலகமாகவும் இருக்குது. ஆவண காப்பகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு பிரதி வந்து இங்கே பாதுகாத்துக்கு இருப்பாங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா என்னது, அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? அமெரிக்காவில் இருக்குது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்தியாவுக்குன்னா என்னது, கொல்கத்தாவில் இருக்குது. 1836 தொடங்கப்பட்டுச்சு. அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ 1953 தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் வந்து புத்தக சாலைக்கு தரப்படணும்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். அது மட்டும் என்னது, உலகத்திலேயே சாகாத வரம் பிடித்தவை அப்படின்னா என்னது, புத்தகங்கள் மட்டும்தான் சொன்னது யார் அப்படின்னா கதை. சரிங்களா? கதை புக்குன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? உலகத்தில் சாகாத வரம் படைச்சது என்னது, கதை புக்கில் தான் நம்ம படிச்சிருப்போம். சாகா வரம்னு நம்ம எதில் படிச்சிருப்போம், கதை புக்கில் படிச்சிருப்போம். அப்போ கதைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து சீர்காழி அரங்கநாதன் அவரோட பிறந்தநாள் இப்போ ஆகஸ்ட் 9. அதை என்ன நாளாக கொண்டாடுறாங்க, தேசிய நூலக நாளாக கொண்டாடி இருக்கோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நூலக விதிகளை உருவாக்கியவர் சீர்காழி அரங்கநாதன் அப்படின்றது. அவரோட பிறந்தநாள் தான் என்னது, ஆகஸ்ட் 9ஆம் நாள். அந்த ஆகஸ்ட் 9 தான் என்னவா கொண்டாடுறாங்க, நூலக நாளாக கொண்டாடுறாங்க. செய்யலாம். இடைச்சொல் உரிச்சொல் கேட்டிருக்காங்கப்பா. செய்யலாம். ஓகே, இடைச்சொல் உரிச்சொல். சரிங்களா? இடைச்சொற்கள் என்னது, தமிழில் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் என்னது, இடைச்சொற்கள் தான் என்னது ஒரு மொழி பயன்பாட்டை முழுமையாக்கக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இன்னு, கு, உடைய, உம்மு, ஐ, விட, கல், ஆனால், தான், போல போன்றவை என்னது, இது எல்லாமே இடைச்சொற்கள். ஆனால் இதை விட அதிகமான மிகைச்சொற்கள் என்னது, ரொம்ப கிடையாது. சரிங்களா? இடைச்சொற்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயரையும் வினையையும் சார்ந்து வரக்கூடியது. பெயர் சொற்கள் என்னது, பெயரையும் வினையும் சார்ந்து வரக்கூடிய இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் உடையன அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் அவர்கள். இடைச்சொற்கள் என்னது, தனித்து வராது, அது பெயரையும் வினையும் சார்ந்தே வரும் அப்படின்னு சொன்னது யார், தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இடைச்சொற்களோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, வேற்றுமை உருவுகள் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே என்னது, ஐங்கிறது என்னது ஒரு வேற்றுமை உருவு. சரிங்களா? அது மாதிரி என்னது, ஒவ்வொரு வேற்றுமை உருவுகளும் என்னது இடைச்சொற்களோட வகைகளாக வரும். சரிங்களா? வேற்றுமை உருவுகள்னா என்னது, முதல் வேற்றுமை உருவு ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஐ, ஆளுங்கிறது என்னது, இரண்டாம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவு 3, 4, 5, 6, 7 இதெல்லாமே வந்துடும். பன்மை விகுதிகள்லாம் என்னது, கல்லும் மாறும் வரும். சரி, அவர்கள் செய்யலாம் அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும், பன்மை விகுதிகள் வரும். திணைப்பால் விகுதிகள் அப்படின்றது என்னது, ஏனு, ஓமு, ஆயி இதெல்லாமே என்னது திணைப்பால் விகுதிகளில் வரக்கூடியது. அடுத்து கால இடைநிலைகள் அப்படின்னு என்னது, கிரி கின்றுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிரி கின்று அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் என்னது, காலநிலைகள். பெயரச்ச வினையச்ச விகுதிகள்னால் நமக்கு தெரியும். ஆ, ஊ, ஈங்கிறதெல்லாம் என்னது, ஆங்கிறது பெயரச்ச விகுதி, ஈ, ஊ வினையச்ச விகுதிகளாக இருக்கும். சில எதிர்மறை இடைநிலைகள்லாம் என்னது, ஆ, அல்லு, இல்லுங்கிறது எதிர்மறை இடைநிலை. தொழிற்பெயர் விகுதிகள் தெரியும், தள்ளு, அல்லு, அம்மை, வி, கு, பூதி இதெல்லாமே வரும். சரிங்களா? அடுத்து என்னதுன்னு வியங்கோல் விகுதிகள் இருக்குது. அது என்னது, கா, இய, இயர்னு வரும். சரிங்களா? வியங்கோல் விகுதிகள். சாரிகைகள்லாம் என்னது, அத்து, அற்று, அம்முன்னு இருக்கும். சரிங்களா? ஓம உறுப்புகள் நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே. போல, விட, காட்டிலும், மாதிரி இதெல்லாமே என்னது ஓம உறுப்புகள். இணைப்பிடை சொற்கள்னால் நமக்கு தெரியும். அல்லது இல்லை என்றால் ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினுங்கிறது.
வேறு ஏதாவது இருக்கா? தத்தம் பொருள் உணர்த்தும் சொற்கள் அது நமக்கு தேவையில்ல. சொல்லுறுப்புகள் செய்யலாம். சொல்லுறுப்புகள் ரொம்ப முக்கியம். மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை இதெல்லாமே என்னது சொல்லுறுப்புகளாக இருக்கும். வினா உறுப்புகள் அப்படின்னா என்னது ஆவும் ஓவும் செய்யலாம். வினா உறுப்புகள்ங்கிறது என்னது ஆவும் ஓவும் இடைச்சொற்களாக வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது ஆவும் ஓவும் செய்யலாம். 6 ஒட்டகங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செய்யலாம். 8 யானை 6 ஒட்டகம் ஏற்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 6 ஒட்டகங்கிறது மட்டும் என்னது வினா உறுப்புகளாக வரக்கூடியது செய்யலாம். இவற்றுள் உம்மு ஓ தான் ஏ தான் மட்டும் ஆதவது கூட ஆகிய இடைச்சொற்கள் தற்காலத்தில் தமிழில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது செய்யலாம். ஓகே, உம்முங்கிறது என்னது? உண்மை நம்முடைய சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் ஆகிய பொருட்களில் வரக்கூடியது செய்யலாம். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. இந்த இடத்துல என்னது உம்முங்கிறது வருது. பெய்தும் என்னது புழுக்கம் குறையவில்லை. இது என்னது எதிர்மறை உண்மையாக இருக்குது. பாடகர்களும் போற்றும் பாடகர்னா என்னது உயர்வை குறிக்கக்கூடியது செய்யலாம். எதிர்மறை சிறப்பு ஐயம்னு நம்ம சொன்னோம்ல, அதனால செய்யலாம். இப்போ ஓன் இருக்குது. ஓகார இடைச்சொல் என்னது ஒளி செய்வினா சிறப்பு உயர்வோ அல்லது தாழ்வோ செய்யலாம். எதிர்மறை திறநிலை களி பிடிநிலை அசைநிலை ஆகிய 8 பொருட்களில் வரும் செய்யலாம். இதை சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நன்னூல் சொல்லுது. அப்போ ஓங்கிற வினா எழுத்து வந்து எத்தனையா மாறுது இடைச்சொல்லா வரணும் அப்படின்னா மொத்தம் 8 இடத்துல வருது அப்படின்னு சொன்னது என்னது நன்னூல் சொல்லியிருக்காங்க செய்யலாம். ஏங்கிறது நமக்கு தெரியும் செய்யலாம். ஏகார இடைச்சொல் என்னது பிரிநிலையில் வரும் செய்யலாம். வினா எண்ணெய் ஈற்றசை தேற்றம் இசைநிலை ஆகிய 6 பொருட்கள் வரும். அப்போ ஏ வந்து 6ல் வருது, ஓ வந்து என்னது 8 இடத்துல வருது செய்யலாம். ஓ 8 ஏ 6லையும் வரும் செய்யலாம். அதை சொன்னதும் நன்னூல் தான் சரியா. அடுத்து தான்கிறது என்னது அழுத்த பொருளில் மட்டுமே வரக்கூடியது செய்யலாம். இது ஒரு சொற்றொடரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்டும் செய்யலாம். இது வந்து வரையறை பொருளை தரக்கூடியது. அவன் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க செய்யலாம். படிப்பு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் வரையறை செய்யலாம். என்னாகும் ஒரு வரையறையை குறிக்கக்கூடியதுனால மாதிரி வரும். ஆவதுங்கிறது என்னது பல பொருட்கள்லேருந்து ஒரு பல பொருட்களில் வரக்கூடிய ஒரு இடைச்சொல் அப்படின்னா என்னது இந்த ஆவதுங்கிறது வரும் செய்யலாம். நிறைய இடத்துல வரக்கூடியது. கூடங்கிறது என்னது அடுத்து வந்து என்னது வினாப்பொருள் ஆங்கிறது சில வினாப்பொருளில் வரக்கூடிய இடைச்சொல்ங்கிறது என்னது சில இது ஏற்கனவே பார்த்தோம் ஆவும் நம்ம பார்த்தோம். ஆம்ங்கிறது என்னது சொற்றொடரோட இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களில் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு செய்யலாம். அவனந்தானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க தகவலாகவும் வதந்தியாகவும் ஒரு விஷயத்தை பரப்பணும் அப்படின்னா அதற்கு எந்த இடைச்சொல் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ங்கிறது யூஸ் ஆகும் செய்யலாம். ஓகே, அன்று என்பது ஒருமைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அல்லங்கிறது என்னது பன்மைக்கு செய்யலாம். இது ரொம்ப முக்கியம் செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று அல்ல அப்படின்றது அது இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அற்று அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். சில அன்றுங்கிறது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒருமைக்கு வரும் செய்யலாம். அது பழம் அன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருமை. அது பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அது பழமையில் வரும் சாரி பன்மையில் வரும் செய்யலாம். எத்தனைங்கிறது என்னது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை அப்படின்றதுனா என்னது அளவை குறிக்கும் செய்யலாம். கால அளவு செய்யலாம். ஓகே, உரிச்சொற்கள் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் செய்யலாம். மா அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம பிரிச்சிருப்போம் செய்யலாம். பேரையும் வினையும் சார்ந்து வரக்கூடிய பொருள் உணர்த்துகின்ற உரிச்சொல். இது வந்து என்னது இசை குறிப்பு பண்பு என்னும் பொருட்களுக்கு உரியதாக வரக்கூடியது செய்யலாம். இது வந்து தனித்த பொருளுடையவே ஆனால் என்னது இது தனித்து வழங்கப்படுறது கிடையாது செய்யலாம். உரிச்சொற்கள் என்னது செய்யுளுக்கே உரிய என்னன்னு சொல்லி நன்னூலார் சொல்லியிருப்பார் செய்யலாம். ஒரு பொருள் வந்து பல பொருளுக்குரியது அப்படின்னா அந்த கடிங்கிறது வரும் செய்யலாம். பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னா என்னது உரு தவ நனி என்ற 3 சொற்கள் என்னது மிகுதி என்னும் பொருளில் வரக்கூடியது செய்யலாம். உரிச்சொற்றர்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மாபெரும் பொதுக்கூட்டம் தெரியும் கடி விடுதும் அப்படின்னா விரைந்து போதல் செய்யலாம். அடுத்து என்னது நுதல்னு கேட்டிருக்காங்க. வாழ்நுதல் செய்யலாம். சாலச் சிறந்தது கடிமனை செய்யலாம். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் சூப்பர் செய்யலாம். பதம்ங்கிறது என்ன பிரிப்பாங்கன்னா 2 விதமாக பிரிப்பாங்க. அந்த பதம் என்னது பகுபதம் பகாபதம்னு சொல்லுவாங்க செய்யலாம். பகுபதம் பகாபதம்னு பிரிப்பாங்க. பகுபதம்னா என்னது பிரித்தால் பொருள் தரக்கூடியது. பகாபதம்னா என்னது பிரிக்கவே முடியாதது பகாபதம்னு சொல்லுவாங்க செய்யலாம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் தான் என்னது பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்னது பெயர் பகுபதம் வினை பகுபதம்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க செய்யலாம். மொத்தம் பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 இருக்குது. ஆனால் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் 7ஆவதாக ஒரு புறத்துறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்து பேர். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7ஆவதாக வரும் புறத்துறுப்பு அப்படின்னா என்னது எழுத்து பேர். அது 7ஆவது உறுப்பாக வரக்கூடும் செய்யலாம். மொத்தம் 6 உறுப்புகள் சொல்லுவாங்க காமனாக. அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி செய்யலாம். இது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பகாபதமாக தான் அமையும் செய்யலாம். வினை சொல்ல ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் செய்யலாம்.
இது என்னது ஒரு வினைச்சொல்ல ஏவலா மட்டும்தான் இருக்கும். அடுத்து என்னது பெயர் சொல்ல அறுவகை பெயராக அமையும். விகுதி அப்படின்னு பார்த்தோம்னா என்னது சொல்லோட இறுதியில் நின்று திணை பால் எண் இடத்தை காட்டக்கூடியதாக அமையும். இடைநிலைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் இடைநிலை. சரிங்களா, எப்போவுமே என்னது இடைநிலைங்கிறது காலம் காட்டும். சந்தினானது பகுதியையும் பிற உறுப்புகளை இணைக்கும். பெரும்பாலும் என்னது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். சரிங்களா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியதான் என்னது சந்தி. சாரியங்கிறது என்னது பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கு இடையில் வரக்கூடியதான் என்னது இந்த சாரியன்னு சொல்லுவாங்க. விகாரம்னா என்னது, இது வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம்னு சொல்லி 3 விதமாக பிரிப்பாங்க விகாரத்தை. சில இந்த விகாரம்ங்கிறது என்னதுன்னா தனி உறுப்பு அன்று, இது வந்து என்னது பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது விகாரம்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன பண்ணுவாங்க 3 விதமாக பிரிப்பாங்க, தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு செய்யலாம். ஓகே, பகுதி ஊரன் ஊருன்னு சொல்லுவாங்க. வரைந்தான்கிறது என்னது வரை, நடிகன்னா நடி, மடித்தான்கிறது என்னது மடியை குறிக்கும், பார்த்தான்கிறது ஒரு பகுதி என்னது பாருன்னு பிரிப்பாங்க. சரி, இதெல்லாம் என்னது பகுதி பிரிக்கிறது, இது நம்ம படிச்சிருப்போம். செய்யலாம். இதில் விகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஆண்கிறது என்னது ஆண்பால் வினைமுற்று விகுதியாக வரக்கூடியது, ஆள்ங்கிறது என்னது பெண்பால் வினைமுற்று விகுதியாக வரும், ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. நான் பிரிக்கும் போதே உங்களுக்கு ஆறுங்கிறது தனியாக கோடு போட்டிருப்பேன், எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. செய்யலாம். தூங்கிறது என்னது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி, ஆங்கிறது என்னது பலவின் பால். செய்யலாம். ஓடின அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது என்னது பலவின் பாலை குறிக்கக்கூடியது. சில அக்ரிணை. செய்யலாம். ஏன்கிறது என்னது தன்மை பன்மை ஒருமை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. செய்யலாம். இதே ஓம்ங்கிறது என்னது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஆயினா என்னது முன்னிலை ஒருமை வினைமுற்று, முன்னாடி இருக்கக்கூடியவர் சொல்கிறது. ஈருங்கிறது என்னது முன்னிலை பன்மை. செய்யலாம். பாரீர்னு சொல்கிறாங்க, அப்போ மற்றவங்கள பார்க்க சொல்கிறாங்க. சில முன்னாடி இருக்கவங்கள, அப்போ பன்மை வினைமுற்று விகுதி. ஆவு உம்மு என்னது பெயரச்ச விகுதிகள் தெரியும். யூவும் என்னது வினையச்ச விகுதி. காண என்னது வியங்கோல் வினைமுற்று விகுதி. தள்ளுனா என்னது தொழிற்பெயர் விகுதி நம்ம பார்த்துருப்போம். செய்யலாம். அந்த தொழிற்பெயர் விகுதிகள் தான் என்னது தள்ளு அல்லு ஐக்கி சீப்பு இதெல்லாம் படிச்சிருப்போம். சில வியங்கோல் வினைமுற்று நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கா ஐயா இயர்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன். செய்யலாம். ஓகே, இடைநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலைகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதில் இறந்த கால இடைநிலைக்கான உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இத்து இற்று இன்னு. சரிங்களா, இத்து இற்று இன்னு அப்படின்றது என்னது இறந்த கால இடைநிலைக்கும், கிறு கின்று ஆணின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலைக்கும், எதிர்கால இடைநிலைக்கு என்னது இப்பு இவ்வு இக்கு. சரிங்களா, இப்பு இவ்வு இக்குங்கிறது என்னது இந்த எதிர்கால இடைநிலை. சில எதிர்மறை அப்படின்னா என்னது இல்லை அல்ல ஆணு கூட வச்சுங்க. செய்யலாம். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துங்க, இல்லை அல்லன்னு கூட சேர்த்துங்க. செய்யலாம். அடுத்து என்னது பெயர் நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது வசந்துன்னு வைங்களேன், கடைசியாக இங்கு. செய்யலாம். இவ்வு இச்சு இந்த இத்து இந்த. செய்யலாம். பெயர் நிலைகள் வரக்கூடியது. சந்தி அப்படின்னா என்னது இத்து மேக்ஸிமம் காமனாக வரும். செய்யலாம். இப்போ இக்கு இந்த 3 எழுத்து வரும். ஈங்கிறது என்னது எப்போவுமே உடம்புடுமை சந்தியாக வரக்கூடியது. சாரியையில் வந்து அன்னு சாரியையாக வரும். செய்யலாம். அந்த அன்னை விட்டுட்டு வேறு ஏதாவது வருது அப்படின்னா ஆணு இல்லு அற்று இற்று அத்து அம்மு இதெல்லாமே என்னது வரக்கூடியது. எழுத்து பேருங்கிறது பகுபத உறுப்புகள் அடங்காமல் வரக்கூடிய 7வது உறுப்பு. இது வந்து என்னது காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடியது, பகுதிக்கு விதிக்கும் நடுவில். செய்யலாம். மெய்யெழுத்து எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. அந்த மெய்யெழுத்து பெரும்பாலும் எந்த எழுத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்து மட்டும்தான் வரும். செய்யலாம். அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரிய இடத்துல இத்து வந்தால். செய்யலாம். சாரியை வர வேண்டிய இடத்துல இத்து வந்தால் அதை என்னன்னு சொல்லுவாங்க எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். எல்லாமே பிரிச்சிருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சரிங்களா, ஓகே. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிறுபஞ்ச மூலம்ங்கிறது என்னது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்றது என்னது ஒரு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணிங்கிறது ஒரு காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படின்றது என்னது ஒரு சங்க இலக்கியம். அப்போ 3, 4, 1, 2ங்கிறது சரியான பதில். மாறுபட்ட குழு என்னது கடைக்கூடம் அப்படின்றது என்னது ஆடுகளம் கூர் திரையரங்கம் ஒரு அரங்கட்சியம் கலை. ஓகே, சூப்பர். வினவினான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, 5வது பாருங்களேன். பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய இலக்கணம் யாருன்னு கேட்குறாங்க. பூவாதுன்னு இருக்குது. சரிங்களா, அப்போ ஈவு வினையச்சம்னு சொன்னோமா, அப்போ பூவாதுன்னு சொல்லும்போது எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னவா வரணும் எதிர்மறை வினையச்சமாகவும் மலர்கைன்னு இருக்குது. சரிங்களா, மலர்கைங்கிறது என்னது மலர் போன்ற கை. அப்போ எதுனா அது ஊமை தொகையாகவும் வரும். சில எதிர்மறை மற்றும் வினையச்சம் மற்றும் ஊமை தொகை. சரிங்களா, பாரதியாரோட பாட்டு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா, இடைச்சொல் சேர்த்துல ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இதை பார்ப்போம். சரிங்களா, நான் காமராசரோட கவிதை நூல் என்ன அப்படிங்கிறீங்கன்னா கருப்பு மலர். சரிங்களா, கருப்பு மலர் அப்படின்ற கவிதை நூல் யாருடையது அப்படின்னா என்னது நான் காமராசருடையது. திரைப்படமாக வெளிவந்த கோமல் சாமிநாதனோட படைப்பு அப்படின்னா தண்ணீர் தண்ணீர்னு சொல்லுவாங்க. தண்ணீர் தேசம் அப்படின்னா என்னது வைரமுத்து வருவார். சரிங்களா, வெறும் தண்ணீர் அப்படின்னா கந்தர்வன் வருவார். வாய்க்கால் மீன்கள்னா இறையன்பு வருவார். ஓகே,
நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயோட குறுநாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு கவிதை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு கிராமத்து நதி அப்படின்றது. ராமகிருஷ்ணனோட சிறார் நாவல்னா என்னது, சாக்ரட்டிஸோட சிவப்பு நூலகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து உபபாண்டவம், கால் முளைத்த கதைகள், தேசாந்திரி இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். சரிங்களா? தாவரங்களின் உரையாடல் இதெல்லாமே என்னது, ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நாவல் தான். சரிங்களா? ஓகே, சரிங்களா? கலைச்சொல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, சமூக சீர்திருத்தவாதினா என்ன சொல்லுவாங்க, சோசியல் ரிஃபார்மர்னு சொல்லுவாங்க. கலர் நிலம்னா என்னது, சலைன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் என்னது பாரதிதாசன் சொல்லியிருப்பார், புல் விளையிலாமே தவிர நல்ல இது என்னது நெல் விளையிறது கிடையாதுன்னு. தன்னால்வரன்னா என்னது வாலண்டியர், சொற்றொடர்னா என்னது சென்டென்ஸு. ஓய்ந்திருக்கலாகாது அப்படின்ற கல்வி சிறுகதைகள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் அரசு ஆதிவள்ளியப்பன். செய்யலாம் முதலாசிரியர் யார், சிங்கீஸ் ஜத்மாத்தவ். சரிங்களா? கல்வியில் நாடகம் அப்படின்றது என்னது, ஒரு பிரளயம். கல்வியில் நாடகத்தை புகுத்துறது ஒரு பிரளயம் மாதிரி இருக்கும். மலாலாங்கிறது என்னது, கரும்பலகை யுத்தம். அவங்களுடைய நூல் என்னது, கரும்பலகை யுத்தம் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம இந்த படத்தில் இயல் 6 சரிங்களா, இது வந்து இயல் 7ன்னு மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு புக் 2019 எடிஷனில் இருந்தது. இயல் 6ல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை. சரிங்களா? சிற்பக்கலையில் வந்து நிறைய இருக்குதுங்க. அதாவது பாண்டியர் கால சிற்பக்கலை இருக்குது, சோழர் கால சிற்பக்கலை இருக்குது, பல்லவர்கள் இருக்காங்க, விஜயநகர நாயக்கர்கள் இருக்காங்க. அதுபோக சமயங்களுக்குன்னு தனித்தனி சிற்பக்கலைகள் இருக்குது. பௌத்தம், சமணம்னு சொல்லுவாங்க. பௌத்தர்கள் என்ன பண்ணுவாங்க, புத்தரை செதுக்குவாங்க. சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, மகாவீரரை செதுக்குவாங்க. இந்த மாதிரி சிற்பக்கலைகளுமே என்ன இருக்குது. இப்போ இந்த சிற்பக்கலைகள் ஃபுல்லாமே தான் பற்றி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். சரிங்களா? சிற்பம் மேலும் நுண்கலை வடிக்க தொடங்கினால் மனிதன். சரிங்களா? மனித நாகரிக வளர்ச்சியோட தொடக்கமாக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சிற்பக்கலையை கருதுறாங்க. சரிங்களா? ஓகே, புலிக்குகை மகாபலிபுரத்தில் இருக்குது. சரிங்களா? இது வந்து மகேந்திரவர்மன் காலம் குடைவரை கோயில்கள்னால இது மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சரிங்களா? கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலை தான் என்னது, சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும். சரிங்களா? வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிருவை 10 என்னது சிற்பத் தொழிலுக்கு உரியன என்னது திவாகர நிகண்டு சொல்லுது. சரிங்களா? திவாகர நிகண்டு என்ன சொல்லுது, கல்லும் உலோகமோ செங்கல்லும் மரமோ மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவனன்னு சொன்னது என்ன, திவாகர நிகண்டு சொல்லுது. சரிங்களா? மணிமேகலையிலே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சிற்ப தொழிலுக்கான உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்பங்களோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் 2ஆக பிரிப்பாங்க. முழு உருவ சிற்பங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட முதுகு பக்கமும் கிளியராக தெரியும், நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் புடைப்பு சிற்பங்கள் அப்படின் போது என்ன ஆகும்னா சிலையோட அதாவது முதுகு பக்கம்லாம் தெரியவே தெரியாது, செவத்தோட ஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? முன்பக்கம் மட்டும்தான் செதுக்கியிருப்பாங்க, பின்பக்கம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஓகே, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள் இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிமைகள். சரிங்களா? முழு வடிவ பிரதிமை உருவங்கள் 4 நிலையில் முழு உருவ பிரதிமை உருவங்கள் வந்து என்னது 4 நிலைகளில் உலோகத்தாலையும் கல்லாலையும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி செய்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க, கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லில் வந்து சிற்பம் செய்கிறவங்கள. சரிங்களா? பல்லவர் காலத்தில் என்ன பண்ணாங்க, சரிங்களா, சுண்ணாம்புனாலையும் கருங்கல்னாலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, சிற்பங்கள் அமைச்சிருப்பாங்க பல்லவர் காலத்தில். சரிங்களா? பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, சிற்பங்கள் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? தமிழோட தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, சிற்பக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா நடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. நடுகள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறீங்கன்னா, விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும். அந்த கல்லை தான் என்ன ஆகும், அந்த வீரரோட உருவத்தை பொறிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்ணைக்கு சிலை வச்சுருப்பாங்க. சரிங்களா? என்ன பண்ணியிருப்பார், இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து சிலை வச்சுருப்பாங்க. சரிங்களா? மாளிகையில் பல இடங்களில் சுண்ணாம்பு கலவை, அதாவது சுண்ணாம்பு சிற்பங்கள். சரிங்களா? இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லில் செதுக்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுண்ணாம்புலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, சுண்ணாம்பு சுதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோபுரங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி இருந்த செய்தி எதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிமேகலையில் இருக்குது. சரிங்களா? மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் கால சிற்பக்கலை எங்கே அதிகமாக காணப்படுது, மாமல்லபுரத்தில் காணப்படும். சரிங்களா? அது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக காஞ்சி கைலாசநாதர் கோயில் சுற்றுச்சுவரும் ஃபுல்லாமே என்னது சிற்பங்களோட கலைக்கூடமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோயில் என்னது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக
சிற்பக்கலை கூடமாக இருக்கக்கூடியது. சில பல்லவர் கால குடைவரை கோயில்களில் வந்து நுழைவாயிலில் இருபுறங்களும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். எது பல்லவர் காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, வாயில் காவலர்கள்னு சொல்லி 2 பேரை நிப்பாட்டியிருக்குங்க. சில மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்கள்ல என்னது பல்லவர் கால சிற்பங்கள் கிடைக்கும். பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களும் குடைவரை கோயில்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பிள்ளையார் பட்டிங்கிறது என்னது முற்கால பாண்டியர்கள் செய்த ஒரு கோயில் தான். செய்யலாம் குகை கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து என்னது கோயில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைந்துள்ள சிற்பங்கள்லாம் என்னது பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக சொல்லுவாங்க. சில சோழர் கால சிற்பக்கலைன்னா என்னது கற்சிற்பங்கள் அமைக்கும் கலையில் வந்து சோழர் காலத்தில் வந்து விரைவாக வளர்ச்சி இருக்கும். ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில், முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு நகரத்தையே அடுத்து நிர்வகித்து அதை தலைநகராக மாற்றிருப்பார் ராஜேந்திர சோழன் அவர்கள். சில கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற என்னது அதுக்கப்புறம் 2ஆம் ராஜராஜ சோழன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். இதை படிச்சிருப்போம். அந்த இசை படிக்கட்டுகள் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்னு நம்ம படிக்கிறது இதை படிச்சிருப்போம். சில அதுக்கப்புறம் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த திருப்புவனம் வீரேஸ்வரம் கோயில். சில அது யார் 2ஆம் குலோத்துங்க சோழன் அமைச்சிருப்பார். திருப்புவன வீரேஸ்வரம் கோயில் கட்டியிருப்பார். தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுற கிட்டத்தட்ட 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியை வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாயக்கர்கள் செதுக்கின நந்தி தஞ்சையிலையும் இருக்கும். சரிங்களா, தஞ்சாவூர்லேயும் இருக்கும். சரிங்களா, ஓகே. கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ஒரே கல்லில் அமைஞ்ச நவகிரகமும் சிங்க கிணறும் என்ன இருக்கும் காணப்பட்டிருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது சோழகால சிற்பத்திறனுக்கு சான்றா கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் என்னது ஒரே கல்லில் அமைஞ்ச நவகிரகம் சிங்கமுக கிணறும் என்னது பொறிக்கப்பட்டிருக்கு. உருவங்களும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் வந்து நடன முத்திரைகளுடன் செய்யலாம் நடன முத்திரையோட சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ நார்த்தாமலையில் என்ன பண்ணுறாங்க நடனம் ஆடுற மாதிரி சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கு. சில கொடும்பாலூரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பராந்தக சோழன் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில். செய்யலாம் பராந்தக சோழன் கட்டினது யார் மூவர் கோயில் கட்டியிருப்பார். அதெல்லாம் என்னது அழகானவைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து திருச்சி மாவட்டம் சீனிவாசனூரில் உள்ள குரங்கநாதர் கோயில் சிற்பம். அது எங்கே இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது. சில குரங்கநாதர் கோயில் செய்யலாம். அதுக்கப்புறம் திருவரங்கம் கோயிலில் அமைக்கப்பட்டிருக்க சிற்பங்கள் என்னது முகபாவனைகள் சோழர்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கியிருப்பாங்க. அதாவது செப்பு திருமேனிகள் அப்படின்னா அந்த உலோக வார்ப்புக்கு பெயர் பெற்றவர்கள் சோழர்கள் அதில் உருவாக்கியிருப்பாங்க. சில செப்பு திருமேனிகளின் பொற்காலங்கிற அளவுக்கு என்ன இருக்கும் சோழர் காலத்தை பற்றி புகழ்ந்தே பேசியிருப்பாங்க. சரிங்களா, சோழர் காலம்னா என்னது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர காலம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைப்பாங்க. சரிங்களா, விஜயநகர காலத்தில் தான் என்ன பண்ணாங்க கோபுரங்கள் மிக உயரமாக அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது என்னது ராஜகோபுரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது வந்து கிருஷ்ணதேவர காலத்துலலாம் பெருசாக பண்ணதுனால ராயகோபுரம்னே சொல்லியிருப்பாங்க. அதை சரிங்களா, அதுதான் ராஜகோபுரம்னு மாறி இருக்கும். சரிங்களா, ஓகே. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிற்பச்செந்நூல்ங்கிற ஒரு நூலையே வெளியிட்டிருப்பாங்க. அதாவது சிற்பக்கலைஞர்களுக்காக. சரிங்களா, மாமல்லபுரம் என்னது தமிழ்நாடு சிற்பக்கல்லூரி ஒன்று நடத்திக்கு இருக்குது. சரிங்களா, அங்கே தான் என்னது சுவாமி மலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்கிற இடங்களும் இருக்குது. சரிங்களா, உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்களும் இருக்குது. சரிங்களா, ஓகே. விஜயநகர காலம். சரிங்களா, தெலுங்கு கன்னட பகுதிகளோட தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால என்னாகும் அது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அந்த நாட்டு சிற்பக்கலையோட தாக்கம் தமிழ்நாட்டில் காணப்படும். சரிங்களா, அதில் வந்து ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க சிற்பமாக ஆக்கியிருப்பாங்க. அதாவது பெரிய நல்ல பகட்டான ஆடைகள் அணிகலன்கள்லாம் நிறைய அணிஞ்ச மாதிரிலாம் என்ன இருக்கும் சிற்பக்கலையில் இடம்பெற்ற ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா குதிரையோட உருவங்கள் வந்து சிற்பங்கள் இடம்பெற ஆரம்பிச்சிருப்பாங்க. குதிரையோட உருவங்கள் செய்யலாம் குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர காலத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால் தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் மண்டப தூண்கள் அமைத்தன. இந்த தூண்கள் வந்து என்னது ஓசைகளை எழுப்பி மிசை கற்றுத்தங்கள் என்னது அவற்றுள் குறிப்பிடத்தக்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது குதிரைகள்னு வந்துருச்சுனாலே சிற்பக்கலைக்குள்ள யார் விஜயநகர காலத்தில் வந்துருவாங்க. சரிங்களா, அதே மாதிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பல்லவர் காலத்தில் வந்து வாயிற்காவலர்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நாயக்க மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மதுரைக்குள்ளே வந்திருப்பாங்க. திருமலை நாயக்கர் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, நாயக்க மன்னர்கள் பல இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரங்கால் மண்டபங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா, மதுரையில் கூட இருக்குது. சரிங்களா, திண்டுக்கல் அருகே தாடி கும்பில் உள்ள பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில் போன்ற இடங்களில் என்னது கலை நியமிக்க சிற்பங்கள் அமைச்சதுக்கான ஒரு இடமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க இது அமைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இது வந்து திருமலை நாயக்கர் மகால் பார்த்தோம் அப்படின்னா என்னது ஆயிரங்கால் மண்டப தூண்கள்லாம் இருக்கும். அது வந்து என்னது நாயக்கர்கள் வந்து அவங்களோட கட்டிடக்கலையை பறைசாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சில இடங்களாக இருந்திருக்கும். சரிங்களா, அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, கண்ணப்பர் நாயார் அந்த சிவனுக்கு வந்து கண்ணில் இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணையை பிடிங்கி வச்சிருப்பார்ல அவர். சரி, அவரோட சிற்பங்கள்லாம் தத்ரூபமாய் அமைச்சிருப்பாங்க. சில ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்கள்லாம் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்தோடு இருக்கும். சரிங்களா, ஹரிச்சந்திரன் கேட்டுருங்களாப்பா ஹரிச்சந்திரன் நாடகம். சரிங்களா,
அதை பொய்யே சொல்ல மாட்டேன்னு இருப்பார் அந்த இதில். சில ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்குமா. சில அடுத்து இறந்த மைந்தனை கையில் ஏந்தி அப்படின்னு இருக்கும் சந்திரமதி சிலையும் அங்கே அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டேங்கிறதுனால நாடு செல்வம் எல்லாமே போய் மகனும் இறந்துருவேன். அந்த சமயத்தில் தான் சந்திரமதி அதாவது ஹரிச்சந்திரனோட மனைவி வந்து குழந்தைய கையில் ஏந்தி நிற்பாங்க. ஓகே, கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் வந்து அது நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தோட உச்சநிலை படைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் முக்கியம். கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோயில் தான் என்னது நாயக்கர் கால சிற்பக்கலையோட உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே தான் என்னது விளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என எல்லாத்தையும் மிக நுட்பமாக கலைநயத்தோடு என்ன பண்ணியிருப்பாங்க செதுக்கியிருப்பாங்க. இதுக்கடுத்து பௌத்த சமண சிற்பங்கள் அப்படின்னா என்னது புத்தரோட உருவங்கள், மகாவீரோட உருவங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. இப்போ வந்து புத்தர் உட்காந்த மினிக்க, படுத்த மினிக்க அந்த மாதிரிலாம் செதுக்கியிருப்பாங்க. படுத்த அப்படின்னா என்னது கிடை விட்டமாக. சரிங்களா, சமண மதத்தினர் வந்து என்னது அருவ கடவுளோட உருவத்தையும் 24 தீர்த்தங்கரோட உருவத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க சிற்பமாக ஆக்கியிருப்பாங்க. இப்போ மகாவீர இடத்தினாவது 24 தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்கிறோம்ல, கடைசி தீர்த்தங்காரர், அவங்களோட உருவங்களையும் செதுக்கியிருப்பாங்க. சரிங்களா, சமண மதத்தில் என்ன சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவையாக கூட இருக்கும். சரிங்களா, என்ன பண்ணியிருப்பாங்க ஓவர் வெயிட்டு ஓவர் ஹைட்டில் வச்சு கூட என்ன பண்ணியிருப்பாங்க சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு சான்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் திருநாதர் குன்று என்னும் இடத்துலேருந்து ஒரு பாறையில் கிட்டத்தட்ட 24 தீர்த்தங்கரோட உருவங்களையுமே என்ன பண்ணியிருப்பாங்க புடைப்பு சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சிற்பக்கலையிலேயே 2 வகை இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னென்ன பண்ணி கேட்டிங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் மற்றும் முழு உருவ சிற்பங்கள்னு. புடைப்பு சிற்பங்கள் என்னது முதுகு பகுதியெல்லாம் தெரியவே தெரியாது. சரிங்களா, அப்போ இது என்னது புடைப்பு சிற்பங்களாக திருநாதர் குன்றத்தில் 24 தீர்த்தங்கரோட உருவத்தையும் செதுக்கியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, அடுத்து வந்து மதுரைக்கு அண்மையில் இருக்க சமணர் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்கள் வந்து என்னது மலைப்பாறைகளில் சமணர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அதாவது சமணர்கள் வந்து தூங்குறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கும் சமணர் படுகை. ஓகே, இன்றைய சிற்பக்கலை செய்யலாம் செங்கல் பைஞ்சுதை சிமெண்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்போதைக்கு சிற்பக்கலைகளை நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். அப்போ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதை சுண்ணாம்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிலாம், ஓகே, வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகவும் அந்தந்த சிறப்பு சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமைன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்ல. ஓகே, ராவண காவியம் இது கொஞ்சம் முக்கியம். ராவண காவியம் அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்களுடையது. சில இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார். சில திருக்குறளுக்கு 25 நாளில் உரை எழுதியிருப்பார். யார் புலவர் குழந்தை அவர்கள். யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னா பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க. சில இதில் மொத்தம் எத்தனை காண்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காண்டங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் 3100 பாடல்களோடு இருக்கும் ராவண காவியம் அப்படின்றது. ராவண காவியம் யாரை பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறீங்கன்னா ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தனா அதாவது வில்லன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த எதிர்நிலை மாந்தனாக படைக்கப்பட்ட ராவணனை பேஸ் பண்ணி வந்த ஒரு கான்செப்ட் தான் என்னது இந்த ராவண காவியம். இந்த ராவண காவியத்திலையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திணை வரிசை பிரிச்சிருப்பாங்க. சரிலாம், அந்த திணையில் ஒவ்வொரு திணையிலையும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதான் கீழே பாடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிலாம், பார்ப்போம். ஓகே, குறிஞ்சி. சரிலாம், அடுப்பில் சார்ந்தபோடு நாற்றமும் அகிலின் நாற்றமும் செய்யலாம் துடுப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலால் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே. குன்றம்னா என்னது குன்றுனா என்னது மலையை குறிக்கக்கூடியது. செய்யலாம், மைவனம்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மலை நெல். செய்யலாம், மைவனச்சோறு அப்படின்னா என்னது மலை நெல்லாலான சோறு. நாற்றம் அப்படின்னா என்னது நறுமணத்தை குறிக்கக்கூடியது. செய்யலாம், முருகியம்னா என்னது குறிஞ்சிப்பறை. செய்யலாம், இங்கே இருக்கு பார்த்துருக்கீங்களா முருகியம், அது என்னது குறிஞ்சிப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அருவிய முருகியம் ஆர்ப்படை பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விழித்தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாம். குரங்கினம்லாம் என்னது மருண்டு நோக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யலாம், முருகியம்னா என்னது குறிஞ்சிப்பறை குறிக்கும். பூஞ்சினைனா என்னது பூக்களை உடைய கிளை. செய்யலாம், சினைனா என்னது கிளையை குறிக்கக்கூடியது. செய்யலாம், அடுத்து என்னது சிறைனா இறகு. செய்யலாம், சிறைங்கிறது என்னது சிறகு இழுத்தாட அதாவது பொன்மையில் என்னாகும் சிறகை விரித்து ஆடுமாங்க மலையில். அதை பார்த்துட்டு என்னாகும் அப்படின்னா பூஞ்சினை அதாவது பூக்களை உடைய கிளையில் இருக்க குரங்குகள் அதை மருண்டு நோக்குமா, கண்ணை முடியாமல் அப்படியே பார்க்குமா, கண்ணை மூட முடியாமல். செய்யலாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது அடுப்பில் சார்ந்தமுடு அகிலின் நாற்றமா. அடுப்பில் வந்து என்னது சந்தன மரம் அகில் அதோட நாற்றம் வருமா. செய்யலாம், துடுப்பிடு மைவனச்சோறுனா என்னது நெல் அதாவது மலை நெல் இருக்கு பார்த்தீங்களா அதோட சோற்றோட வரும். செய்யலாம், அடுத்து காந்தல்ங்கிறது என்னது ஒரு மலர். செய்யலாம், அதோட மனமும் தோய்தால் கடைப்பொர் பொருள் எல்லாம் கமலும் குன்றமே. அந்த மலை ஃபுல்லாமே என்ன அந்த வாசனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யலாம், ஓகே, மலர்கண்ணி அப்படின்றது என்னது 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்பக்க தொகைன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மலரை சாரிப்பா ஒரு நிமிஷம் டக்குன்னு இறங்கிடுச்சு. ஓகே, சரிலா, மலர்கன்னிங்கிறது சொல்லியிருக்காங்க. செய்யலாம், இப்போ 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது ஆள். செய்யலாம், மலரால் ஆன கன்னிகள். செய்யலாம், மலரால் ஆகிய கன்னிகள்னு கூட நீங்கள் சொல்லலாம். சில ஆள்ங்கிறது என்னது 3ஆம் வேற்றுமை உறுப்பு அதோட வரக்கூடியதான் என்னது ஆகிய அப்படின்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையாக வரும். செய்யலாம், ஓகே, அடுத்து முல்லை திணைக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பூவையும் குயில்களும் புலங்கை வண்டம். பூவைங்கிறது எந்த இடத்த குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகனவாய் பறவை. செய்யலாம், அது வந்து ஒரு பறவையை குறிக்கும்.
குயில்களும் பொலங்கை வண்டரும். பொலம்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகை குறிக்கும். சரிங்களா, அழகு. பொலங்கை வண்டரும் பா இசை பாட பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடல் இடையர். இடையர்னா அந்த இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தில் இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா, இடையர் இடைச்சேர் நம்ம சொல்லுவோம். அது முக்குழல் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழல், கொன்றை குழல், ஆம்பல் குழல், மூங்கில் குழல், அந்த 3 குழல்களையும் குறிக்கக்கூடியது. ஆவினம்னா என்னது பசுக்கூட்டம். சரிங்களா, ஒருங்குற அருகருகில் அணைக்குமால் முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றன பொதுவர்கள் பொலிவுற போரெடுத்திடும் அதிர்குரல் ஓசை கேட்டு உலை அஞ்சி ஓடுவேன். உலைங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மான். சரிங்களா, உலைங்கிறது என்னது மான். சரிங்களா, இப்போ வந்து பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பா இசை பாட. சரிங்களா, அதாவது பூவை குயில்களும் பொலங்கை வண்டரும் என்ன பண்ணுறது ஒரு இசை பாடலை பாடுறாங்க. பழமும் தேனும் தந்து தே இசை பெறரும் கடறு இடையர். இடையர் என்ன பண்ணுறாங்க 3 குழல்களான ஆவின பசுக்கூட்டங்களுக்கு பண்ணுறாங்க. அதில் என்னது அருகிலே நின்றுக்கிறதுக்காக. சரிங்களா, முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வலியும். அதாவது என்னது முதிரை சாம வரகு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க ஒரு குன்று மாதிரி குவிச்சு வச்சு அதை என்ன பண்ணுறாங்க போரடிக்கிறேன்னு தானியங்களை பிரிச்செடுக்கிறாங்க. அந்த ஓசையை கேட்டு என்ன அது மான்கள்லாம் அஞ்சி ஓடுமா எங்கே முல்லை நிலத்தில். சில பூவைங்கிறது என்னது நாகனவாய் பறவை, பொலம்னா அழகு, கடறுனா என்னது காடு, முக்குளம் என்னது அந்த 3 குலங்கள் கொன்றை ஆம்பல் மூங்கில், பொலினா என்னது தானிய குவியல், உலைனா என்னது ஒரு வகை மான் சொல்லியாச்சு. பாலைனா என்னது மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி. செய்யலாம், மன்னிய முதுவையில் வாய்வெறியை பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வாயில் வாய் குளர்றது. செய்யலாம், இந்நிலம் குரலை மிக இணைந்து வெம்பிட தண்ணீரில் தாங்கவே தாய் மீதுர நன்னீரில் வாய் நெறி சென்னாய் உயர்மை. அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து என்ன ஆகும்னா வாயெல்லாம் வறண்டு போய் சோர்வால் வாய் குளர்ந்து இருக்கும். அதை பார்த்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் இருக்குது பார்த்தீங்களா சென்னாய், அது என்ன ஆகும் அதோட நாயெல்லாம் அதை நக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம், குருளைனா என்னது குட்டியை குறிக்கக்கூடியது. சில இணைந்து துன்புறுதல் ரெண்டுமே என்ன ஆகுது துன்புற உயங்குதல். செய்யலாம், படிக்குற அப்படின்னா என்னது நிலத்தில் விழ, கோடு அப்படின்னா என்னது கொம்பை குறிக்கக்கூடிய. ஓகே, இது வந்து வேற. செய்யலாம், கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருது கோடு அண்ணா பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையும் பருந்தஞ்சு விட. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா பாலைக்காய்னு சொல்லி ஒரு காய் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறுவர்கள் வந்து தரையில் அடிக்கிற ஓசை வந்து டம்மு டம்முன்னு கேட்கும். அதுக்கு அஞ்சு என்ன ஓடுது பருந்துலாம் அஞ்சு ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யலாம், நிலத்தில் விட கோடுனா கொம்பு நமக்கு தெரியும். ஓகே, மருதம்னா என்னது கல்லிடை பிறந்த ஆடும் கரை பொருளும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்றும் முருகு கான் யாருபாயும் நெல்லினை கரும்பு காங்க. நெல்லை என்னது கரும்பு காக்குது. நீரினை கால்வாய் தேய்க்கும், கால்வாயில் நீரை தேக்கி வைக்கும். மல்லல் அலும் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். செய்யலாம், அது எல்லாமே என்னது பூக்கள். செய்யலாம், இது எல்லாமே என்னது பூக்கும். செய்யலாம், கல்லுங்கிறது என்னது மலையை குறிக்கக்கூடியது. செய்யலாம், கல்லிடை பிறந்த ஆறு அப்படின்னா என்னது மலையிலேருந்து பிறக்கிற ஆறும். செய்யலாம், கரைபொரு குளர்ந்து தோயும் முல்லை அம்புறவில் தோன்றும் முருகு காணும். அப்படின்னா முருகுனா என்னது தேன். செய்யலாம், மனம் அழகு. மல்லல்னா வளம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். செய்யலாம், மல்லல் செருவில் காஞ்சின்னு சொல்லியிருக்காங்க, வளம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யலாம், அடுத்து மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவன் நீண்ட பொறிகறி கொடுத்து அப்படின்னு. கரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கக்கூடியது. சில யானையை தான் என்ன சொல்லுவாங்க கரி அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்துனா என்னது யானையோட தந்தத்தை குறிக்கும். செய்யலாம், பொறிக்கரு குருத்துங்கிறது யானையோட தந்தத்தை அளந்து பார்ப்பாங்களாம். செய்யலாம், பொம்மன கழிப்பர் ஓர்வால் குறைக்குழல் சிறுவர் போரில் குலுங்கிய தென்கின் காயை புரதபா பறித்து காஞ்சி புனை நிலையில் அருந்துவாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து என்ன ஆகும்னா சிறுவர்கள் வந்து விளையாடிக்கிருப்பாங்க. அங்கே குளிக்கக்கூடிய யானையோட தந்தத்தை என்ன பண்ணுவாங்க கையில் அளந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிருப்பாங்க. ஒருவால் குறைக்காமல் சிறுவர் போரில் குலுங்கிய தென்கமில் காரை புரைதப்ப காஞ்சி புனைநில் வருதுவாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கல்ங்கிறது என்னது மலை, முருகன தேனு, மலம் அழகு, மல்லல்னா வளம் சொல்லி வச்சு, செருனா என்னது வயல், கறி கொடுத்துனா என்னது யானையோட தந்தம், போர்னா என்னது வைக்கோல் போரில் வந்து தவி விளையாடுவாங்க. புரைதப்ப அப்படின்னா என்னது குற்றமின்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் அப்படின்னா என்னது நெய்தல், பசிபட ஒருவன் வாடா பாத்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒழுகு முத்தோடு கரையினில் குவிப்பாரம்மா. அதாவது முத்துக்கள் என்ன பண்ணுறாங்க கரையில் மலை மாதிரி குவிச்சு வைப்பாங்க. வருமலை அளவிக்கானால் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்தும்பி தொடர்மழை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இலைமை மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் அதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது என்னென்னா ஒரு தட்டாம்பூச்சி வந்து தண்ணீரில் தொட்டு போகிற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. சரியா, தும்பினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வண்டை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல தும்பிங்கிறது என்னது வண்டு. துவரைனா என்னது பவளங்களை குறிக்கக்கூடியது. துவரை இருக்குது பார்த்தீங்கன்னா மலையான துவரை நன்னின்னு சொல்லியிருக்காங்க. துவரைன்னா என்னது பவளம். செய்யலாம், மறை அப்படின்றது என்னதுன்னா தாமரையை குறிக்கக்கூடியது. மறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைங்கிறது என்னது தொடர் மறைன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மறை என்னது தாமரை மலராக குறிக்கும். விசும்பு அப்படின்றது என்னது விசும்பி செல்லும் அப்படின்னா என்னது வானத்தை சொல்லுவோம். செய்யலாம், மதியம்னா என்னது நிலவு. செய்யலாம், ஓகே, ராவண காவியம். சரிங்களா, இதை பற்றி அண்ணா ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவண காவியம்ங்கிறது என்னது
காலத்தோட விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய நூலில் வந்து தன்னுடைய கூற்றை சொல்லியிருப்பார் ராவண காவியத்தை புகழ்ந்து. இலக்கண குறித்து அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? இடிகுறள் அப்படின்னா என்னது? ஊமை தொகை. இடியை போன்ற குரல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஊமை தொகை. இன்னுயிர்னா என்னது? இனிமையான உயிர். பண்புத்தொகை செய்யலா. பிடி பசி அப்படின்னா என்னது? பிடி எது பசி செய்யலா. அதுன்றது எத்தனை வருது? 6ஆம் வேற்றுமை உறுப்பில் வரக்கூடிய செய்யலா. பிடி எது பசி செய்யலா. பிடி பசினா வேற்றுமை தொகை ஏன்னா மறைஞ்சு வரதுனால. பைங்கிலினா என்னது? பண்புத்தொகை செய்யலா. ஓகே. பூவையும் குயில்களும் மதுரையும் சாமையும் வரகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உம்மும் வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அது எண்ணுமைகள் வந்துடும். பெருங்கடல் முதுவையில் இந்நீரும் குருளை அப்படின்னா என்னது? பெருங்கடல்னா என்னது? பெருமை கூட்டல் கடல். முதுவைங்கிறது முதுமை சில அப்போ பண்புத்தொகை. அதிர்குரல் அப்படின்றது என்னது? வினைத்தொகையில் வரக்கூடியது. மன்னியனா என்னது? பேரச்சம். ஆளை வந்து இருந்துச்சுனால என்னது? பேரச்சம்னு சொன்னேன். சில வெறியினா என்னது? சொல்லி செயலப்படையில் வரக்கூடியது. ஈனா என்னது? சொல்லி செய்யலாம். ஈ சொல்லி. கடிகமல்னா என்னது? உரிச்சுற்றடர் செய்யலாம். கடிங்கிறது வரும், ஏற்கனவே பார்த்தாச்சு. மலர்கண்ணினா என்னது? 3ஆல் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை செய்யலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செய்யலாம். ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு அதோட என்னாகும்? உடன்தொக்கத்தொகையாக வரும். செய்யலாம். மலரால் ஆகிய மலர்கண்ணி செய்யலாம். மலரால் ஆகிய கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். எருது கோடுனா என்னது? 6ஆம் வேற்றுமை தொகை. செய்யலாம். எருது அது கோடு செய்யலாம். ஏன்னா மறைஞ்சு வருது. செய்யலாம். எருது அது கோடு. கரை பொருனா என்னது? 2ஆம் வேற்றுமை தொகை. கரையை பொரு செய்யலாம். கரையை பொரு 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வருது. மறைமுகம்னா என்னது? ஊமை தொகையாக வரக்கூடியது. கருமுகில்னா நமக்கு தெரியும் பண்புத்தொகை. வருமொழின்னா என்னது? வினைத்தொகைன்னு நமக்கு தெரியும். செய்யலாம். பதுபத உட்பிரகணம் பிரிச்சோம்னா என்னது? பருகியை பிரித்தோம்னா பருகு பிரிக்கணும். பருகு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆணு பிரிப்பாங்க. ஏன்னா கியன் இருக்கு. சரியா? அப்போ பருகுனா என்னது? பகுதியாகவும். இன்னுங்கிறது என்னது? இறந்த கால இடைநிலை. இன் என்னது? கெட்டது விகாரம். செய்யலாம். அடுத்து என்னது? உடம்பெடுமை. ஈ நமக்கு தெரியும். ஆங்கிறது என்னது? பேரச்ச விகுதியை தெரியும். பூக்கும் எப்படி பிரிப்போம்? பூ கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் பகுதினா என்னது? பூ பிரிச்சிருவோம். இக்கு சந்தியாக மாறும். இக்கு என்னது? இறந்த கால இடைநிலையாகவும். உம்முங்கிறது என்னது? வினைமுற்று விகுதியாகவும் வரும். சில கோர்வை கோவை இது எல்லாமே என்னது? கோ என்னும் வேறு சொல்லாக தான் வரும். கோவை கோவை கோத்தாள் கோத்தான் கோத்தாள் என்பது என்னது? சரியானது. ஆசார கோவை அப்படின்றது என்னது? ஊசியால் நூலை கோர்க்கிறங்கிற மாதிரி. அதாவது கோவைனா கோத்தல்னு பொருள். செய்யலாம். ஓகே. 20ஆம் நூற்றாண்டில் தோன்ற தனித்தமிழ் பெருங்காப்பியம் தான் என்னது? ராவண காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் அண்ணாவை புகழ்ந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே. இந்த நூல் வந்து என்னது? மொத்தம் 5 காண்டம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 காண்டம் என்னது? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு சொல்லி 5 காண்டம் இருக்குது. சரிங்களா? என்னென்ன? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம்னு சொல்லி 5 காண்டம் 3100 பாடல்களோடு இடம்பெற்றிருக்கும். இவர் தான் என்ன சொன்னேன்? திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் 25 நாளில். யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க? பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க. செய்யலாம். ஓகே. இவர் வந்து 30க்கும் மேற்பட்ட இலக்கிய இலக்கண நூல்களை படைச்சிருக்காரு. செய்யலாம். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தனாக இருந்தால் ராமனை வச்சு படைக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லியாச்சு. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் அவர்களுடையது. செய்யலாம். நாச்சியார் திருமொழி யார்? ஆண்டாள் அவர்கள் பாடியது. கனா கண்டே நெடி தோழி கனா கண்டே நெடி பார்த்துருப்போம் நம்ம. இது எல்லாமே செய்யலாம். ஆண்டாள் பாடியதெல்லாம் என்னது? திருமால் மீது தீராத காதல் கொண்டவர்கள். சூடி கொடுத்த சுடர்குழி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டாளை சொல்லுவோம்ல அவங்க. செய்யலாம். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகளாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஆண்டாள் தான். செய்யலாம். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக இருந்தாங்க. செய்யலாம். ஓகே. அந்த கவிதையை பார்ப்போம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள. சதிர் அப்படின்ற இந்த இடத்துல நடனத்தை குறிக்கும். சில சதிர்னா என்னது? நடனம். சில சதிரில் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுந்த கனா கண்டேன். அதிர புகுறு யாரோட கனவுல யார் புகுறாங்க? ஆண்டாளோட கனவுல கண்ணன் புகுந்துட்டாராம். சரி. அதிர புகுந்தேன் கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிர புகுந்தது யாரோட கனவுல? ஆண்டாளோட கனவுல கண்ணன் புகுந்துட்டார். செய்யலாம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவதை. இது வந்து தமிழக இசைக்கருவிகள் அப்படின்ற ஒரு பாடத்தில் நம்ம படிக்கும்போது வந்திருப்போம். செய்யலாம். அதாவது இசைக்கருவிகளில் மத்தளம் அப்படின்ற தோற்கருவி வரும்போது படிச்சிருப்போம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவதா முத்துடை தாமம் நிறை பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை மதுசூதனன் நம்பி என்னது? கைத்தளம் பற்றி கனா கண்டேன் தோழி. அதாவது என்னது? மத்தளம்லாம் கொட்டுறாங்க ஒரு பந்தலுக்கு கீழே. ஏன்னா அது முத்துக்கள் நிறைந்த பந்தலத்துக்கு கீழே மைத்துனன் நம்பி வந்து என்ன பண்ணுறாரு? எனக்கு மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்றி கனா கன்றேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்? கனவு காண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமம்ங்கிறது என்னது? மாலையை குறிக்கும். தார்னால் என்னது? மாலை தான். கடிமாலைன்னு படிச்சிருப்போம். செய்யலாம். நிறைய பொருள் வரும். செய்யலாம். ஓகே. ஓகே. இலக்கண குறிப்பு. கொட்ட அப்படின்னா என்னது? வினையச்சம் தெரியும். முத்துடை தாமம்னு என்னது? முத்தை உடைய தாமம். செய்யலாம். 2ஆம் வேற்றுமை தொகை. செய்யலாம். முத்தை உடைய தாமம். செய்யலாம். 2ஆம் வேற்றுமை தொகை. தொட்டுனா என்னது? பகுபத உறுப்பு இலக்கணம் தெரியும். தொட்டு அப்படின்னா என்னது? தொடு கூட்டல் ஹூ. செய்யலாம்.
தொடுன எனது பகுதி, தொட்டு என இரட்டித்து இறந்த காலம் காட்டியது என்னது விகாரம்னு சொல்லுவாங்க. வினையச்ச விகுதி. இதை மட்டும் என்ன பண்ணுங்க முக்கியமாக பார்த்துங்க. சரியா, தொட்டுங்கிறத எப்படி பிரிப்பாங்க, தொடு கூட்டல் ஊன்னு தான் பிரிப்பாங்க. சரியா, அந்த தொடுங்கிறதான் தொட்டா மாதிரி இருக்குது, இறந்த காலம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சில ஊங்கிறது வினையச்ச விகுதி தெரியும். கண்டேங்கிறது என்னது கான்னு புரியும். சில பகுதி என்னவாக இருக்கும், கான்னு வரும். சில பகுதி கண்ணுன்னு குறுகி இருக்கும். சில விகாரம் இறந்த கால இடைநிலையாக இருக்கும். என்னங்கிறது என்னது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியாக இருக்கும். சரியா, கான் கூட்டல் இட்டு கூட்டல் ஏன். சரிங்களா, இட்டுங்கிறது என்ன இறந்த கால இடைநிலை நம்ம படித்தோம், இட்டு இட்டு. சரிங்களா, ஓகே. ஆழ்வார்கள் பாடலோட தொகுப்பு தான் என்னது 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. சரிங்களா, 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா, இந்த தொகுப்பில் ஆண்டாள் பாடியதான் என்னது திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்னு சொல்லிட்டு 2 தொகுதி இருக்கும். நாச்சியார் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை 140 பாடல்கள் இருக்கும். சரிங்களா, எத்தனை நாச்சியார் திருமொழியில். சரிங்களா, 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றிருக்க திருமாலை வழிபாட்டு பாடலாக எழுதிய ஆழ்வார் என்னது 12 ஆழ்வார்கள். ஆண்டாள் வந்து என்னது பூமாலை சூடியதெல்லாம் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆழ்வாரோட வளர்ப்பு மகளாக இருந்தவங்க. சரிங்களா, செய்தி ஜானகிராமன் அப்படின்றது. சரி, இது வந்து கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இசை பயணத்தை பற்றி ஒரு சின்ன இது. சரிங்களா, நூல் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. சரிங்களா, டேரெக்டாக கீழே போயிடலாம். சரிங்களா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள். சரிங்களா, சாகித்ய அகாடமி விருது 1970 வாங்கினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு. யார், அழகிரிசாமி. அழகான அன்பளிப்பு. சரிங்களா, அன்பளிப்பு எப்படி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சக்தி வைத்தியம் யார் பார்த்தாங்க, ராமனுக்கு பார்த்தாங்க. ஏன்னா பாம்பு வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு அம்பு தீண்டியதால் அனுமன் சஞ்சீதி பருவத்தை தூக்கிட்டு வருவார்ல, அப்போ ராமனுக்கு என்னது சக்தி வைத்தியம் பார்த்துருக்காங்க. முதல்ல இரவு வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ, ஆதவனுக்கு அப்புறம். ஆதவனா என்னது சூரியன். சரிங்களா, என்னது முதல்ல இரவு வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும், ஆதவன் சூரியன் வரும். சரிங்களா, அப்பாவின் சிநேகிதர் யார், அசோகமித்திரன். சரிங்களா, மித்திரன்னா என்னது நண்பன் தானே, அப்பாவோட சிநேகிதர்னா என்னது நண்பன். மித்திரன்னாலே என்னது நண்பன் தான். சரிங்களா, மின்சார பூனா என்னது பொன்னுசாமி. சரிங்களா, வேளாண்மைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, வேளாண்மை செய்கிறதுக்கு மின்சாரம் வேணும். சூடிய பூ சூடருக்கு அப்படின்னா என்னது நாஞ்சில் நாடான். சரிங்களா, நாஞ்சில் நாட்டில் என்ன பண்ணுறாங்க, சூடிய பூ சுடுறாங்க. ஒரு சிறு இசை அப்படின்னா என்னது வண்ணதாசன். சரிங்களா, ஒரு சிறு இசைன்னா என்னது வண்ணதாசன். அன்பளிப்புங்கிற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க, 70 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 70 ரூபாய்க்கு அன்பளிப்பு வாங்குறாங்க. காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே போனால் தான் என்ன பண்ண முடியும், வைத்தியம் பார்க்க முடியும். சரிங்களா, காலையில் 8 மணிக்கு என்ன ஆகும், இரவு சூரியன் வரும்னு வச்சுக்கோங்க. 7 மணிக்கு என்ன ஆயிரும், இரவு வந்துடும். சரிங்களா, 87. 96ங்கிறது என்னது அப்பாவோட சிநேகிதன். 2008ங்கிறது என்னது மின்சார பூ. சரிங்களா, அடுத்து 10ங்கிறது என்னது சூடிய பூ சூடர். 10 ரூபாய்க்கு பூ வாங்குறீங்க, 16 ரூபாய்க்கு என்னது ஒரு சிறு இசை. ஒரு 6 இசைங்கிறது என்னது ஒரு 6 மாதிரி அதில் நீந்திக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஓகே. சிறுகதைங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன மனநிலை ஆகியவற்றை மையமாக வச்சு எழுதப்படுவதா என்னது சிறுகதை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிறுகதை பின்னலில் வந்து ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி, வீழ்ச்சின்னு 3 பகுதிகள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதை வந்து புதுமை பித்தன் அவர்கள் சொல்லியிருப்பார் அதற்கு விளக்கத்தை. சரிங்களா, ஓகே. ஜானகிராமன். சரிங்களா, இவரை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறீங்கன்னா தன்னுடைய ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியிருப்பார். சரிங்களா, இவர் ஜப்பான் போயிட்டு வந்த அனுபவங்களை எதில் எழுதியிருக்காரு, சுதேசமித்திரன் இதழில் உதயசூரியன் என்னும் தலைப்பில் எழுதியிருப்பார். சரிங்களா, இது எப்போ வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1967 நூலாக வெளியிட்டாங்க. இந்த அனுபவங்களை என்ன பண்ணாங்க, உதயசூரியன்கிறத நூலாக எழுதுனாங்கல்ல சுதேசமித்திரன் இதழில், இது நூலாக 67 நூலாக வெளியிட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்ற தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டிருப்பார். சரிங்களா, 67 எந்த நூலாக வெளியிட்டாங்க, உதயசூரியன்கிறது. அது எங்கே, ஜப்பான் போனது. சரிங்களா, செக்கோஸ்லோவாக்கியா, ரோமுக்கு போனதெல்லாம் எங்கே, கருங்கடலும் கலைக்கடலும் 74 வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமது காவிரிக்கரை வழியிலான பயணத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நடந்தாய் வாலி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டிருப்பாரு. இவரோட மற்றொரு பயணக்கட்டுரை அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, அடுத்த வீடு 50 மைல் அப்படின்றது இவருடையதாக இருக்கும். செய்யலாம். ஜானகிராமனை பற்றி சொல்லணும் அப்படின்னா தஞ்சை மண்வாசனையோட கதைகளை படித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர். செய்யலாம். இப்போ வந்து கரிசல் இலக்கியங்கள்லாம் எப்படி கீ ராஜநாராயணன் சொல்கிறோமோ அதே மாதிரி என்னது தஞ்சை மண்வாசனையோட கதைகளை படித்தவர் ஜானகிராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். இவர் வந்து உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் வானொலியில் வந்து கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்ட இவர் தான் என்னது கதைகள், மணிக்குடி, கிராம ஒளியன், கணையாளிகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களெல்லாம் வெளியே இருக்குது இவருடைய இசையில். இவரோட நாவல்களையும் நாடகங்களையும் என்ன பண்ணியிருப்பார், நிறைய படைச்சிருப்பார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்து வடிவப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். சில இதுதான் ரொம்ப முக்கியம். செய்யலாம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யாருன்னா எனது ஜானகிராமன் அவர்கள். செய்யலாம். சக்தி வைத்தியம்ங்கிற நூலுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் சாகித்ய அகாடமி எடுத்து வாங்கியிருப்பார். சரிங்களா. நவீனமயனாவது இவர் மங்கு குறிப்பிடத்தக்கது. ஓகே. செய்தி என்னும் சிறுகதை தொகுப்பு என்னது சிவபரீட்சா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. செய்யலாம்.
சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் வந்து எனது செய்திங்கிறது இடம்பெற்றிருக்கு. செய்யலாம். சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாக பொருள் கொடுத்து கொடுக்கிறது வந்து எனது கதை உணர்த்தது. தஞ்சாவூர் தமிழுக்கு அடித்த கொடை வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா. செய்யலாம். அதாவது தஞ்சாவூரில் பிறந்தவங்க. சரிங்களா. உவேசா, மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், அடுத்து வந்து எனது தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர், இவங்க எல்லாமே தஞ்சையில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவங்க. செய்யலாம். அடுத்து நாதஸ்வர கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எனது அந்த ஆச்சா மரத்தில் செய்யக்கூடிய ஒரு கருவி. செய்யலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது தமிழகத்தில் இது வாசிக்கப்பட்டுச்சு. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்ற நூலெல்லாம் இந்த கருவியே கிடையாது. செய்யலாம். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, இந்த கருவியே வந்திருக்கு. சில தமிழகத்தில் பழமை வாய்ந்த கோயில் சிற்பங்களில் இந்த கருவியே கிடையவே கிடையாது. மற்ற கருவிகள் இருக்குது, இந்த நாதஸ்வரம் கிடையாது. செய்யலாம். அதனால் என்ன சொல்லுவாங்க, இந்த கருவி வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தில் தான் வந்திருக்கு. நாகஸ்வரம் என்ற பெயரே தான் என்னது சரியானது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், நாதஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது கரெக்டான பொருள் நாகஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சா மரத்தில் செய்யப்படக்கூடியது. சரிங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு நீண்டலாம் அதாவது ஏற்கனவே பழைய மரங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடுகளிலிருந்து பிரித்து எடுக்கிற மரங்களில் தான் இது மேக்ஸிமம் பண்ணுவாங்க. செய்யலாம். மரக்கட்டை வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டையில் கொண்டே என்ன பண்ணுவாங்க, நாகஸ்வரம் செய்யப்படுகிறது. நாகஸ்வரத்தின் பேர் பகுதியில் என்ன இருக்கும், சீவாளி அப்படின்ற கருத்தை படுத்தியிருப்பாங்க. இது வந்து சீவாளினா ஒரு நாணலால் இருக்கக்கூடியது, இப்போ ஊதிரத்துக்கு தோதா இருக்கக்கூடிய ஒரு புல்வகை. செய்யலாம். புணர்ச்சி. சில இப்போ இந்த புணர்ச்சியில் தான் என்ன பண்ணுவாங்க, இயல்பு புணர்ச்சி, விகான புணர்ச்சி, குற்றியல் உகர புணர்ச்சி, இந்த மாதிரி புணர்ச்சி வகைகள்லாம் நம்ம படிக்க போகிறோம். புணர்ச்சினா என்ன, 2 எழுத்துக்கள் ஒன்றாக சேர்றதா என்னது சொல்லுவாங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். தமிழில் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்வது என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். புணர்ச்சியில் வந்து என்னது, நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேர்றதா என்னது புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த புணர்ச்சியில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புணர்ச்சியோட இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல்னு சொல்லுவாங்க. இது என்ன உயிரீறு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வறுமொழியோட இறுதி எழுத்து. செய்யலாம். இப்போ வந்து இறுதி எழுத்து இதை பிரிக்கிறோம் அப்படின்னா என்னது உயிர் ஈராக இருக்கணும். சில லையை பிரித்தோம்னா என்னது இல்லு கூட்டல் ஐங்கிறத என்னது லை. செய்யலாம். அப்போ இது என்னது உயிர் ஈராக இருக்குது. செய்யலாம். அடுத்து என்னது மண் கூட்டல் கடம். இந்த இடத்துல இன்னுங்கிறது என்னது மெய் எழுத்து, அப்போ மெய்யீறு. இப்போ இங்கே பாருங்கள், வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்குது, உயிர் எழுத்தாக இருக்குது, அப்போ உயிர் முதல். செய்யலாம். மகரம் இருக்குது. செய்யலாம். இம்மு கூட்டல் ஆங்கிறதா என்னது மா. செய்யலாம். அப்போ இது என்னது மெய் முதல். ஓகே. இயல்பு புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வறுமொழி முதல் எழுத்து என்ற அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். எதாவது இயல்பு புணர்ச்சியை செய்யலாம். நிலைமொழி இறுதி எழுத்து, வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையிலேயே 4ஆக பிரிக்காங்க. அது உயிர் முன் உயிர்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உயிர் முன் உயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மணியடிங்கிறது இருக்குது, அதை பிரிக்கிறாங்க. இன்னியை பிரித்து அப்படி பிரிப்பாங்க, இன்னு கூட்டல் ஈனி பிரிப்பாங்க. செய்யலாம். அப்போ இந்த இடத்துலையும் ஒரு உயிர் வருது, இங்கே ஆங்கிறதும் ஒரு உயிர். அப்போ அது என்னது உயிர் முன் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உயிர் முன் மெய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னு இருக்குது. செய்யலாம். இன்னும் எப்படி பிரிப்பாங்க, இன்னு கூட்டல் ஈ தான் என்னது நீன்னு சொல்லியிருக்காங்க பனிக்காற்றில். சில அப்போ காங்கிறது என்னது இக்கு வந்துடும். செய்யலாம். அப்போ இது என்னது உயிர் முன் மெய். செய்யலாம். காற்றை பிரிக்கிறோம் அப்படின்னா என்னது இக்கு கூட்டலாக தான் என்னது கா. செய்யலாம். அப்போ அங்கே என்னது மெய் இருக்குது. செய்யலாம். அங்கே உயிர் வந்துருச்சு, அப்போ உயிர் முன் மெய். அடுத்து மெய் முன் உயிர்னா என்னது, இங்கே மெய் எழுத்து ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு, அப்போ அது என்னது மெய் முன். அடுத்து என்னது இங்கே உயிர் இருக்குது, அப்போ மெய் முன் உயிர். மெய் முன் மெய் அப்படின்னா என்னது, இங்கே ஒரு மெய் எழுத்து, இங்கே கிளைன்னு இருக்கு, கிளையை பிரிக்கிறோம்னா அது இக்கு ப்ளஸ் ஈங்கிறத என்னது கீ. செய்யலாம். அப்போ இங்கே ஒரு இது, அப்போ மெய் முன் மெய் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது தான் என்னது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சினா மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. செய்யலாம். ஓகே. விகார புணர்ச்சி 3 விதமாக பிரிப்பாங்க. செய்யலாம். தோன்றல், திரிதல், கெடுதல். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செய்யலாம். தோன்றல் அப்படின்னா புதுசாக ஒரு எழுத்து தோன்றணும். திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடையணும். கெடுதல் அப்படின்னா என்னது, ஒரு எழுத்து மொத்தமாக மறையணும். செய்யலாம். உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்படுமை. அதாவது உயிரை ஈராக உடைய சொற்களுக்கு முன்னாடி உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போ சேரும்போது என்னாகும்னா சொற்கள் சேராமல் தனிச்சு நிற்கும். செய்யலாம். ஒன்று சேராத உயிர்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு மெய் தோன்றும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். இப்போ பாருங்களேன், நிலைமொழிகளை ஈற்றில் ஈ என்னும் எழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும் போது அவற்றின் முன்னே 12 உயிர்மை எழுத்து முதலாவது உடைய சொற்கள் சேரும். இந்த நிலையை தான் என்னாகும், யகரம் உடம்பெருமையாக வரும். என்னாகும், யகரம் என்னாகும் உடன்பெருமையாக வரக்கூடிய. இப்போ மணி அழகுங்கிறத பாருங்களேன், உடம்பெருமை எதுக்கு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிடும். மணி ஈ கூட்டல் அழகுன்னு பிரிப்பாங்க. மணி அழகை. செய்யலாம். அது என்னாகும், யா எவரில், அதனால தீ கூட்டல் எரின்னு இருக்குது, அதை எப்படி சொல்லுவாங்க, தீ எரின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். ஓடைங்கிறது இருக்குது, ஓடை ப்ளஸ் ஓரம், ஓடை ஓரம்னு இருக்கும். ஓகே. இஇஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களோ வந்து புணர்களில் வகரமை என்ன இருக்கும் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லை நமக்கு. ஓகே. இதை மட்டும் பார்த்துக்கிறோம். ஐவழி எவ்வும் ஏனை உயிர்மொழி எவ்வும் ஏமுனிவும் விருமையும் உயிர்வழி
உடம்பொடி மெய் ஒன்றாகும் என்று சொல்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. காமனாகவே என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய நூல்கள் வந்து நன்னூல் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, குற்றியல் உகர புணர்ச்சி நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணைகிறதா என்னது குற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சில உகரம் கெட்டு வறுமொழியில் இருக்க உயிரெழுத்து நின்று இருக்க மெய்யோட சேர்ந்துடும். சில குற்றியல் உகரத்தை போலவே என்னது சில முற்றியல் உகரத்துக்கும் இவ்விரு விதிகளே என்னது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உறவலகுன்னு இருக்குது. சில இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நிலைமொழியில் இருக்க உகரம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த என்னது உகரம் கெட போகுது. சில உகரம் கெட்டு உறவுன்னு இருக்கும். சில அந்த உறவுக்கு முன்னாடி என்ன ஆகும், அந்த உயிரெழுத்து ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்யோட இணையும். சில இவ்வு கூட்டல் என்னது ஆணு சேருச்சுன்னா எனக்கு உறவு அழகுன்னு மாறும். இவ்வு கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறிடுச்சு, ஆணு மாறிடுச்சா வானு மாறிடுச்சு. அப்போ உறவழகு செய்யலாம். ஓகே, தனிக்குறியில் இல்லாத சொல்லுக்கு தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை. சில வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா நமக்கு தெரியும். கசடத்தப்பரங்கிற வரும்போது மென்தொடர் குற்றியலுகரம், நியாயமான மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் தெரியும். உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னு என்னது முதுகு வரலாறு வரக்கூடியது. எஃகு அப்படின்னா தொடர் குற்றியலுகரம் நடுவில் மட்டும்தான் வரும். சில காதுங்கிறது என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம், தனி நெடிலை அடுத்து வரக்கூடியது நெடில் தொடர் குற்றியலுகரம். சில தனிக்குறியில் இல்லாத சொல்லுக்கு இறுதியில் என்ன ஆகும், வல்லினமைகள் ஏறிய உகரம் தான் என்னது ஒரு மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். சில இதுதான் என்ன சொல்லுவாங்க குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சொல்லுக்கு இறுதியில் நிற்றக்கூடிய உரம் தான் என்னது முந்தைய எழுத்தை குறிக்காமல் எழுத்தை பொறுத்து என்னாகும் குற்றியலுகரம் 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, மெய்மயக்கம்னு என்னது உடல்நிலை மெய்மயக்கம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சில புணர்ச்சியில் இரு சொற்கள் இடையும் போது வறுமொழியில் என்ன இருக்கும் கசதப்பம் வந்தால் சில இடங்கள் என்னாகும் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அதை என்ன சொல்லுவாங்க வலி மிகுதல். இது போன்ற சில இடங்களில் மெல்லின மிகுதல் உண்டு. குறிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா ஞய நமனா அப்படின்னு சொல்லுவாள்ல என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகுறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே, யகர ஈற்றுக்கு சொல்லுக்கு முன்னாடி என்னாகும் மெல்லின மிகும்னு சொல்லியிருக்காங்க, மெய் மயக்கம்னு சொல்லியிருக்காங்க. சில இப்போ அதுக்கு முன்னாடி என்னாகணும் ஒரு மெல்லின மிகணும். இந்த ஞாபகமாக்கு பதில் என்னாகும் யகர ஈற்றுக்கு சொல்லுக்கு முன்னாடி சொற்கள் மிகணும். அப்போ வந்துருச்சு. சில அடுத்த என்னது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யாராலா முன்னர் மெல்லின மிகும்னு சொல்லியிருக்காங்க. யாராலா சில வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வேய்குழல் கூர்க்குறை அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி என்னாகணும் மெல்லின மிகணும். சில அடுத்த புலி அப்படின்னு இருக்கு. சில என்னும் சுவை பெயர் முன்னர் சில புலி என்னும் சுவை பெயருக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும்னு சொல்லியிருக்காங்க. சில புளிக்கறி அப்படின்றது என்ன இந்த இடத்துல என்னது வல்லினமும் மிகும் அதே மாதிரி மெல்லினமும் மிகும். புளிங்கறி புளிஞ்சோறு. சில உயிரெழுத்து இறுதியில் கொண்ட மரப்பெயருக்கு முன்னர் என்னாகும் மெல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. சில மரப்பெயர் அப்படின்னானது மாமரம் அப்படின்னு சொல்கிறாங்க, மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் வல்லினம் மிகும். விலங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஓகே, பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூ கூட்டல் கொடின்னு சொல்லியிருக்காங்க. பூங்கொடி பூஞ்சோலை பூந்தொட்டி இது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தது. சரிங்களா? ஓகே, சேர்த்தெழுதுகள்லாம் ஈஸி தான் நமக்கு, அந்தளவுக்கு ரொம்ப இல்லை. பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம் படிச்சிருப்போம். பொதுவர்கள் பொலிவுரை போராட்டத்தின் நிலப்பகுதி என்னது முல்லை நிலத்தில் அடிப்பாங்க. மரவேர் என்பதன் புணர்ச்சி என்னது கெடுதல் புணர்ச்சி. ஏன்னா மரம் கூட்டல் வேர்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல என்னாகும் இம்மு அழிஞ்சிரும், அதனால் கெடுதல் புணர்ச்சி. அதிர புகுந்த கணா கண்டேன். யார் கனவுல யார் புகுந்தாங்க, ஆண்டாளோட கனவுல கண்ணன் புகுந்துட்டாரு. திருநாதர் குன்றில் ஒரு பாறையின் படைப்பு வச்சிருப்பாங்க. என்னது 24 தீர்த்தங்காரர்களோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? வான் தந்த படம் பாவேந்தர் பாரதிதாசனோட இது வந்து லைட்டாக வாசிச்சுங்க. ஓகே, எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் முனை நீயும் இத்தரை கொய்யா பிஞ்சு அதில் நீயே சுற்றெரும்பு அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே பித்தேரி மேல் கீழ் மக்கள் தாம் பேசல் என்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார் அவர்களுடையது. சரிங்களா? மொழிபெயர்க்க நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. இது மேலே பார்த்தாச்சு. ஓகே, கலைச்சொல். குடைவரை குகைன்னா என்ன சொல்லுவாங்க, கேவ் டெம்பிள்னு சொல்லுவாங்க. கேவ்னாலே என்னது குகைகளை குறிக்கும். கருவறைனா என்னது கருவூலம்னா என்னது ட்ரெஷரரி. மதிப்புறு முனைவர்னா என்னது ஹானரி டாக்டரேட்னு சொல்லுவாங்க. மெல்லிசைன்னு என்னது மெலோடி. ஆவண குறும்படம்னா என்னது டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். ஏன்னா குறும்படம்னா என்னது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஆவணம்னா என்னது டாக்குமெண்ட்டை குறிக்கும். புணர்ச்சின்னு என்னது காம்பினேஷன். நட்பு காலம்ங்கிற நூல் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதியிருப்பாங்க. திருக்குறள் கதைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கிருபானந்த வாரியார் அவர்கள். சரிங்களா? திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். கையா உலகே ஒரு உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேம்ஸ் லவ்லாக். சரிங்களா? கையா ஒரே உலகு ஒரே உயிர் அப்படின்னு சொன்னது யார், ஜேம்ஸ் லவ்லாக். அதை தமிழில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா சுரேஷ் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து 9th டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சில முக்கியமானதாக கொஞ்சம் அளவுக்கு பார்த்தாச்சு நம்ம எல்லாத்தையுமே. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ப்பா.